வணக்கம் மாணவர்களுக்கு. ஒரு 5 நிமிடங்கள் நாங்கள் பிந்திவிட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆன்லைனில் நிற்கும் மாணவி, நான் நினைக்கிறேன் மாணவி என்று இன்னாட்டா இமானுவல், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எனக்கு கூடுதலாக நான் எப்படி செய்கின்றேன், என்ன செய்கின்றேன் என்று ஒன்றும் எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதான் எனக்குள்ள முக்கியமான பிரச்சனை. ஆகவே உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். நான் போற வேகம் சரியெண்டா அது போற வேகம் சரியெண்டாவது சொல்லுங்க. அப்ப என்னால அதுகளை அறிஞ்சாதான் என்னால அதுக்கேற்ற மாதிரி படிப்பிக்கலும். மற்றது நாங்கள் கிட்டத்தட்ட எங்களது முடிவுக்கு வந்து விட்டோம், சிலபஸின் முடிவுக்கு. அதால நான் அதுக்கு பிறகு 1-2 பாஸ் பேப்பர்ஸ் செய்து போட்டு விடலாம். அப்படி பாஸ் பேப்பர்ஸ் தேவையில்லை ஏனென்று சொன்னால், நீங்கள் அந்த மாடல் ஆன்சர்ஸ் எடுத்து படிக்கிற நீங்கள் என்று சொன்னால் பாஸ் பேப்பர் செய்ய தேவையில்லை. ஆனால் உங்களது டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடியதாக எனக்கு இருக்கும். சும்மா நீங்க உங்களுக்கு விளங்கினதையே நான் திருப்பி படிப்பிக்கிறதும் பார்க்க, உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ற மாதிரி நாங்கள் செய்து கொள்ளலாம். அதை நீங்கள் இப்போ ஆன்லைனில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வீடியோவை பார்ப்பவர்கள் கூட அதை எனக்கு தெரிவிக்கலாம். அதால நான் நிறைய கிளாஸ்கள் தொடர மாட்டேன், நீங்களும் படிக்க வேண்டும். மற்றது இப்ப நாங்கள் படிச்சது தியரி தான். அப்போ இந்த பாஸ் பேப்பர்ஸ் என்பது ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கலான கொஸ்டின்ஸோட வரும். அப்ப நீங்கள் அந்த மாடல் ஆன்சர்ஸை பார்த்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதை என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதே அதான் நான் சொல்லுகின்றேன். இப்ப நான் சரியாக பிந்தி, இந்த தமிழ் மீடியம் சரியாக பிந்தி துவங்கினபடியா என்னால வடிவா செய்ய முடியாம இருக்கின்றது. இப்ப நானும் இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் மாதிரி ஒரே நேரத்துல துவங்கி இருந்தால் நானும் ஆறுதலாக பாஸ் பேப்பர்ஸையும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே தயவு செய்து அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இதுன்றது நல்ல. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது வந்து சர்வதேச வர்த்தகம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட் என்னும் பொழுது இப்ப நீங்கள் முன்பு படிச்சிருக்கிறீர்களோ தெரியாது. ஆனா இந்த பேங்கிங் கிளாஸஸ்ல நாங்கள் இதை முக்கியமாக படிக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப இந்த சர்வதேச வர்த்தகத்திலேயும் நீங்கள் கேள்விகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல ப்ராக்டிக்கலா இருக்கும். ஆனா நாங்க அந்த 2 தியரி இருக்கின்றது, அந்த தியரியை நாங்க வடிவா பார்த்து கொண்டோம்னா எங்களுக்கு உண்மையிலேயே சர்வதேச வியாபாரம் என்பது தேவைதானான்றது கூட எங்களுக்கு பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப நாங்க முதலாவது சர்வதேச வியாபாரத்தை பார்ப்போம். இன்றைய உலகில் உற்பத்தி தொழிற்பாடுகள் எல்லாம் சர்வதேச விசேட தன்மையூடாகவே அமைக்கப்படுகின்றது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். என்னன்னு சொன்னா, சில நாடுகள் சில பொருட்கள்ல ஸ்பெஷலைஸ் ஆகி இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நியூசிலாந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, நியூசிலாந்து எங்களுக்கு மனதுக்குள்ள வாரது வந்து பால் தொடர்பான உற்பத்திகள், பால் தொடர்பான உற்பத்திகள், அதாவது சீஸ் அப்படியான பால் உற்பத்திகள். ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டா ஆஸ்திரேலியா வேற உற்பத்திகளையும் செய்கின்றது, ஆனால் இதுவும் முக்கியமாக செய்கின்றது. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ், அப்படி சில நாடுகள் தான் சில இடங்கள்ல ஸ்பெஷலைஸ் ஆகி இருக்கின்றது. உதாரணத்துக்கு இப்ப நாங்க இலங்கையில நீங்க கேட்கலாம், இலங்கையிலே இந்த பால் உற்பத்தியில இந்த இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷனை இலங்கை செய்து கொள்ள இயலாதுன்னு சொன்னால் அது கேள்விக்குறிதான். அது ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. நினைச்சா செய்யலாம். ஆனால் இப்ப நான் சொன்ன நாடுகள்ல வந்து அந்த காலநிலை வந்து அது அந்த இதுகளுக்கு உகந்ததாக இருக்கிறது. பசு மாடுகள் வளர்ப்பதற்கும் அதற்குரிய பால் உற்பத்திகளுக்கும் உகந்த கிளைமேட்டை கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் இலங்கை அந்த தூரத்துக்கு இல்லாட்டாலும் மோசமான நாடு இல்லை, நினைச்சா செய்யலாம். அப்ப அப்படியான இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷனை வச்சு கொண்டுதான் எல்லா உற்பத்திகளும் நடக்கின்றது. இப்ப இலங்கை என்ற ஒரு முழு நாட்டுக்கு உரிய பால் உற்பத்திகளை, அதாவது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நான் சொல்ல வரையில கொஞ்ச நாளைக்கு முதல்ல சொன்னா இப்ப இருக்கிற பால் உற்பத்தியும் நடக்கிற இல்ல. அப்ப இந்த இலங்கை நாட்டு மக்களுடைய பால் உற்பத்தியை பூர்த்தி செய்யறது வந்து முக்கியமா
நியூசிலாந்து தான். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அதுகள் தான். இரண்டு அங்க இருந்துதான் நாங்கள் பால் உற்பத்திகளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நீங்கள் பார்க்கணும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன். அப்ப இலங்கை எந்த இடத்துல ஸ்பெஷலைசேஷனா இருக்குன்னு சொன்னா அதை நீங்களே யோசிச்சு கொள்ளும். ஆரம்பத்துல தேயிலை கோப்பிகள்ல இருந்தது, இப்ப அந்த மார்க்கெட்டும் குறைஞ்சு கொண்டு போகின்றது. அப்ப இதனால் ஒரு நாடு தான் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் நுகர்வதற்காக அல்ல, மாறாக தம்மிடமுள்ள வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுடன் சிறப்பியல்புகளுடன் கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே உற்பத்தி செய்யும். அப்ப பாருங்க, இதனால் ஒரு நாடு தான் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் நுகர்வதற்காக அல்ல, மாறாக தம்மிடமுள்ள வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுடன் சிறப்பியல்புகளுடன் கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே உற்பத்தி செய்யும் சிறப்புத்தன்மையுடையதாக இருப்பதால் அப்படிப்பட்ட பொருட்கள் சேவைகளை கூடுதலாக உற்பத்தி செய்து அந்த மேலதிக பொருட்கள் சேவைகளை ஏனைய நாட்டவர்களுக்கு கொடுத்து பரிமாறுகிறார்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நாடு ஒரு செல்வந்த நாடாக மாறுவது என்று சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ற சர்வதேச வர்த்தகம் தான். இப்ப இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னா அந்த நாடுகள் இன்றைக்கு இவ்வளவு செல்வந்த நாடுகளா வந்ததுக்கு காரணம் என்ன? பெட்ரோலிய உற்பத்திகள், எண்ணெய் வளம். அப்ப அந்த எண்ணெய் வளத்தை தாங்கள் மட்டும் பாவிக்கிறதா மட்டுமில்ல, ஏனைய நாட்டவர்களுக்கும் வித்து இன்றைக்கு அந்த அந்நிய செலாவணியை உழைச்சு அந்த நாடுகள் செல்வந்த நாடா வந்திருக்கின்றது. அப்ப இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்ற சர்வதேச வர்த்தகம் என்பது ஒரு நாட்டின் செல்வத்தை இல்லாத செல்வாக்கை உயர்த்துவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அப்ப இந்த மேலதிக பொருட்கள் சேவைகள் ஏனைய நாட்டவர்களுக்கு கொடுத்து பரிமாறுவர். இதனாலேயே சர்வதேச வியாபாரம் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த சர்வதேச வியாபாரம் என்பது சர்வதேச சிறப்பியல்புகளுடன் நேரடியாக சம்பந்தப்படும். அப்ப சர்வதேச வியாபாரத்தின் வகைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டா 2 வகை இருக்கு. அதுல முதலாவது வகை முழுமையான நன்மை கோட்பாடு. அதை நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று சொல்லுவோம். முழுமையான நன்மை கோட்பாடு என்று நாங்கள் தமிழ்ல அதை சொல்லிக் கொள்கின்றோம். அது வேற மாதிரியும் சில நேரங்கள்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஆகவே நாங்கள் பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று எடுத்துக்கொள்வோம். அவே அப்ப உண்மையா பார்ப்போம், பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்னண்டு? ஒரு பொருளாதார அலகு அது ஒரு தனிநபரே அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முழு நாட்டின் பொருளாதாரமோ வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது மிகுந்த வினைத்துறையுடன் செயற்படுமாயின் இதனை முழுமையான நன்மை கோட்பாடு என்கிறோம். அப்ப நாங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து அது வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்படைக்க சரியான எஃபிஷியண்டா செயற்படும் என்று சொன்னா அதை நாங்க முழு நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். வேறு வகையில் கூறுவதாயின் உயர்ந்த உற்பத்தி வினைத்துறையுடன் அல்லது வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் போது குறைந்த அளவில் செய்யுமாயின் இல்லடா குறைந்த அளவில் செய்யுமாயின், அதாவது இன்னொரு நாட்டுல ஒரு உற்பத்தி நடக்கின்றது, இங்க அதே உற்பத்தி நடக்கின்றது, அந்த நாட்டோட ஒப்புடைக்க நாங்க எஃபிஷியண்டா அந்த பொருளை அதே குவாலிட்டியில உள்ள அதே பொருளை உற்பத்தி செய்யறோம்னு சொன்னா அது முழு நன்மை கோட்பாடு இந்த நாட்டுக்குரியது என்று நாங்க சொல்லுகின்றோம். அப்ப அந்த நாட்டுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்ப சர்வதேச வியாபார கோட்பாட்டை இந்த கோட்பாட்டு பாலிசியை யார் முதல் முன்வைச்சேன்னு சொன்னா அந்த பொருளியலின் தந்தை என்று நாங்கள் சொல்லுகின்ற அடம் ஸ்மித் 1796 இந்த தியரியை முன்வைக்கின்றார். அப்ப உங்களுக்கு தெரியும், காலனித்துவ ஆட்சிகள் துவங்கினது 1505 அந்த காலனித்துவ ஆட்சிகள் துவங்கியே சர்வதேச வியாபாரங்களும் இருந்திருக்கின்றன. உதாரணமா போர்த்துகீசர் 1505 நான் நினைக்கிறேன் 1505 இலங்கையை கைப்பற்றும் பொழுது அப்போ சர்வதேச வியாபாரம் என்று இல்லாட்டாலும் இங்க இருந்த வளங்கள் கொண்டு போகப்பட்டன. அவை அடம் ஸ்மித் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு 250 வருடங்களுக்கு முதல் இதை சொல்லியிருக்கு. அப்ப அவரது கூற்றுக்கு நாங்க முழு நன்மை உடைய நாடுகள் அத்தகைய பொருட்களில் சிறப்புத்தன்மை அடைவதுடன் அவற்றை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதுடன் தாம் முழு நன்மை அடையாத பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்வதாக இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுகின்றேன்,
ஒரு எஃபிஷியண்டா இன்னொரு நாட்டோட ஒப்பிடும் பொழுது வினைத்திறனுடன் உற்பத்தி செய்கிற பொருட்களை அந்த நாடு உற்பத்தி செய்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. பிற நாடுகள்ன்றது யார்? இப்படியான பொருளை இன்னெஃபிஷியன்ட், அதாவது இந்த எங்கட நாட்டோட ஒப்பிடும் பொழுது இன்னெஃபிஷியண்டா உற்பத்தி செய்யற நாடுகள் அதை உற்பத்தி செய்யாம விட்டுரும். அப்ப இங்க இருந்து தங்களோட பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டு இந்த குறிப்பிட்ட நாடு, இப்ப எங்கட நாடு சொல்லுவோம், எங்கட நாடு எந்த இதே மாதிரி வேற பொருட்கள்ல இன்னெஃபிஷியண்டா இருந்ததுன்னா அதை எஃபிஷியண்டா உற்பத்தி செய்யற ஒரு நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யும். ஒரு நாடு தனது ஏற்றுமதி இறக்குமதி கோட்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். அப்ப இதை பேசாதான் ஏற்றுமதி இறக்குமதி கோட்பாடு இருக்கணும் என்று சொல்லினார். ஒரு பொருளாதார அலகில் முழு நன்மையுடையதா என்று பார்ப்பதற்கு 2 அணுகுமுறைகளை கடைபிடிக்கலாம். 2 அணுகுமுறைகளை கடைபிடிக்கலாம். ஒன்று, ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீட்டில் இருந்து எவ்வளவு வெளியீடு கிடைக்கின்றது என்று பார்க்கிறது. ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீடு, அதாவது இன்புட் என்று நாங்கள் சொல்றோம், இன்புட்ல இருந்து எவ்வளவு அவுட்புட் கிடைக்கிறன்றதை வச்சுக்கொண்டு ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்வதில் எஃபிஷியன்ட் இல்லையான்னு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல ஒரு குறிக்கப்பட்ட வெளியீட்டை எடுப்பதற்கு எந்த அளவு உள்ளீடு செலுத்தப்பட வேண்டும் என்பதா. வேற வகையில சொல்ல போனா ஒரு சர்டன் அவுட்புட் எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு உள்ளீடு செய்கின்ற போட்டும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தானே. இது ஒரு சிம்பிள் தியரி. அப்ப முதலாவது நாங்கள் வெளியீட்டு முறைமை என்று சொல்லிக் கொள்ளலாம், 2வது உள்ளீட்டு முறைமை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதற்கு நாங்கள் முழு நன்மை கோட்பாடு வெளியீட்டு முறை அல்லது உற்பத்தி முறையிலும் உள்ளீட்டு முறை அல்லது கிரைய முறையிலும் அணுகப்படுகின்றது. அப்ப நாங்க வெளியீட்டு முறைமையை உற்பத்தி முறைமை என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம், உள்ளீட்டு முறையை கிரைய முறை என்றும் சொல்லிக் கொள்கின்றோம். காஸ்ட் மெத்தட் இல்லாட்டா இன்புட் மெத்தட், அவுட்புட் மெத்தட் இல்லாட்டா ப்ரொடக்ஷன் மெத்தட். அப்ப நாங்க இப்ப வெளியீட்டு முறையை பார்ப்போம், அவுட்புட் மெத்தட் இல்லாட்டா ப்ரொடக்ஷன் மெத்தட். ஒரு உதாரணத்தை எடுப்போம். ஒரு அலகு உழைப்பை கொண்டு எவ்வளவு கோதுமையும் அரிசியும் உற்பத்தி செய்யலாம் என்பதை பார்ப்போம். அப்ப ஒரு அலகு, ஒரு 1 யூனிட் ஆஃப் லேபர் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு அலகு உழைப்பை கொண்டு எவ்வளவு கோதுமையும் அரிசியும் உற்பத்தி செய்யலாம் என்பதை பார்ப்போம். இங்கு ஒரு அலகு ஒரு உழைப்பு மணித்தியாலம். இதை கனடா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பார்ப்போம். இந்தியா குறுகிய நாடுகளில் பார்ப்போம், இல்ல இதே கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் பார்ப்போம். அதை திருத்திக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், அதுகளை திருத்துவோம். அப்ப இங்கே ஒரு அலகு உழைப்பு என்பது ஒரு உழைப்பு மணித்தியாலம் என்று சொல்லுவோம். அப்ப இதை கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் பார்க்கிறோம்னா முதலாவது நாங்கள் கோதுமையையும் அரிசியையும் தானே பார்க்க போறோம். அப்ப கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு அலகு மணித்தியாலத்தை கொண்டு கோதுமை எவ்வளவு உற்பத்தி செய்யலாம்டா 100 அலகு 100 கிலோன்னு சொல்லுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்தியால 50 தான் உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லுவோம். அப்ப இங்க 2 நாட்டை தான் நாங்கள் பார்க்கின்றோம், கனடா இந்தியா. அதே மாதிரி கோதுமை அரிசி என்ற 2 பொருட்கள். அப்ப அரிசியை எடுத்துக்கொண்டா கனடா 50 யூனிட்ஸ் தான் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது, இந்தியா 150 யூனிட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. அப்ப இங்க இருந்து உங்களுக்கு ஒன்று விளங்குது என்னன்னு சொன்னா, கோதுமையில கனடா அந்த அப்சல்யூட் அட்வான்டேஜை எடுக்கின்றது, முழு நன்மையை எடுக்கின்றது. இந்தியா அங்க இன்எஃபிஷியன்டா இருக்கின்றது கோதுமை உற்பத்தியை பொறுத்த மட்டும். ஆனா அரிசி உற்பத்தியை எடுத்துக்கொண்டா கனடா இன்எஃபிஷியன்டா இருக்கின்றது. இந்தியாவோட ஒப்படைக்க 250 யூனிட்ஸை தான் உற்பத்தி செய்கின்றது. இந்தியா 150 யூனிட்ஸை உற்பத்தி செய்து எஃபிஷியன்டா இருக்கின்றது. சரிதானே? அப்ப இதுல இருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளுகின்றீர்கள்? கோதுமை உற்பத்தியை பொறுத்த மட்டும் கனடா கோதுமை உற்பத்தியில கன்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு தனக்கு தேவையான கோதுமையையும் உற்பத்தி செய்து கொண்டு இந்தியாவுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம். அதே சமயம் கனடா அரிசி உற்பத்தியை கைவிடலாம். இங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் கோதுமை உற்பத்தி இன்னெஃபிஷியண்டா இருக்கிறபடியாக அதை கைவிட்டுட்டு கனடால இருந்து கோதுமையை இறக்குமதி செய்யலாம். அதே சமயம் அரிசியில வடிவா எஃபிஷியண்டா இருக்கிறபடியால் அரிசி உற்பத்தியை கூடுதலா கன்சென்ட்ரேட் பண்ணி தங்களோட தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு
அரிசியை கனடாவுக்கு விற்பனை செய்யலாம். சரிதானே? அப்ப இந்த அட்டவணைக்கிணங்க கனடா 100 அலகுகள் கோதுமையும் இந்தியா 50 அலகுகள் கோதுமையும் உற்பத்தி செய்கின்றன. இதனால் கனடாவிற்கான கூடுதலான அலகு கோதுமைகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இதனால் கனடாவிற்கு அந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ் கிடைக்கின்றது. அப்ப கனடா அரிசியை பொறுத்தவரை ஒரு அலகுக்கு 50 ஒரு அலகு உழைப்பிற்கு 50 அலகையை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் இந்தியாவோ 150 அலகுகள் அரிசியை அதே உழைப்புடன் உற்பத்தி செய்கின்றது. அது இந்தியா அரிசி உற்பத்தியில் கனடாவை விட முழு நன்மை அடைந்துள்ளது. ஆகவே கனடா கோதுமை உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவதுடன் இந்தியா அரிசி உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவது நல்லது. விளங்குதுதானே? நான் இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே கனடா கோதுமை உற்பத்தி செய்து அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசி இறக்குமதி செய்யலாம். அதே போல் இந்தியாவும் அரிசியை உற்பத்தி செய்து அரிசியை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். இதனையே முழு நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். அவே எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி. ஒரு நாடு எதில் எஃபிஷியண்டா இருக்கோ அந்த பொருட்களை உற்பத்தி செய்து தண்ட தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு வேற எந்தெந்த நாடுகள் அதுல இன்எஃபிஷியண்டா இருக்குதோ அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அந்த குறிப்பிட்ட பொருள். அதே மாதிரி ஒரு நாடு அதே நாடு தான் எதுல இன்எஃபிஷியண்டா இருக்குன்றதோ அதுல அந்த உற்பத்தியில கன்சென்ட்ரேட் பண்ணாம வெளிநாடுகள் தன்னிலும் பார்க்க எங்கெங்க எஃபிஷியண்டா இருக்கின்றதோ அங்க அவர்களிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம். அப்ப இங்க எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி என்றதை பொறுத்து தான் பொருட்களோட உற்பத்தி செலவு அமைகின்றது. அப்ப பொருட்களோட உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும் பொழுது, எஃபிஷியண்டா உற்பத்தி செய்யும் பொழுது பொருட்களோட உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும் பொழுது அதை நாங்கள் இன்எஃபிஷியண்டான இதுல கன்சென்ட்ரேட் பண்ணி உற்பத்தி செய்கிற உற்பத்தி செலவுல பார்க்க குறைவாயிருக்கு. அப்ப நாங்கள் அதுல மினைக்கிற நேரம் அவங்கள்ட்ட இருந்து வேண்டேக்க அது எங்களுக்கும் சீப்பா இருக்கு. அது வேண்ட நாட்டுக்கு தான் உற்பத்தி செய்யறதிலும் பார்க்க சீப்பா இருக்கு. அப்ப கிரைய முறைமை. அப்ப கீழே கொடுக்கப்பட்டது கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் ஒரு அலகு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி செய்வதற்கு தேவையான உழைப்பு அலகுகளை தான் கீழே கொடுக்கப்பட்டது. அப்ப நாங்க இப்ப காஸ்ட் மெத்தடுக்கு வந்துட்டோம், இன்புட் மெத்தட். அப்ப ஒரு அலகு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி செய்வதற்கு தேவையான உழைப்பு அலகுகளை பார்ப்போம், மற்றவெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்க்க ஒரு அலகு தேவையான உற்பத்தி மணித்தியாலங்கள் கோதுமையை பொறுத்த மட்டும் கனடாவுக்கு ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 100 மணித்தியாலம் தேவைப்படுது உழைப்பு. இந்தியாவுக்கு 50 மணித்தியாலம் தேவைப்படுது. அரிசியை பொறுத்த மட்டும் கனடாவுக்கு 50 மணித்தியாலம் தேவைப்படுது, இந்தியாவுக்கு 150 மணித்தியாலம் தேவைப்படுது என்று சொல்லுவோம். அப்ப இப்ப என்ன நடக்குது? இப்ப ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு 50 மணித்தியாலம் தான் தேவைப்படுது. அப்ப இந்தியா கோதுமையை எஃபிஷியண்டா உற்பத்தி செய்யுது கனடாவிலும் பார்க்க. அப்ப இந்தியா என்ன செய்யலாம்? இந்தியா கோதுமை உற்பத்தியில கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு அதை தன்னுடைய தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு கனடாவுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம். ஏனென்றா இந்தியா கோதுமை உற்பத்தியை பொறுத்த மட்டும் எஃபிஷியண்டாக இருப்பதுடன், அதாவது உழைப்பு மணித்தியாலங்கள் குறைஞ்ச உழைப்பு மணித்தியாலத்துக்குள்ள அதே அலகு ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்யுது. அதே சமயம் அதே அலகு கோதுமையை கனடா 100 மணித்தியாலத்துலதான் உற்பத்தி செய்யுது. அப்ப அரிசியை எடுத்துக்கொண்டா மற்ற வளம் கனடா 50 மணித்தியாலத்துல உற்பத்தி செய்யுது ஒரு அலகு அரிசியை, இந்தியா 150 மணித்தியாலம் தேவைப்படுது. அப்ப இந்தியா இன்எஃபிஷியண்டா இருக்கிறது கனடாவோட ஒப்படைக்கும். அப்ப என்ன நடக்கும்? கனடா அரிசி உற்பத்தியில கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு அந்த அரிசி உற்பத்தியை தண்ட தேவைக்கும் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம். இதைத்தான் நாங்கள் 2 விதமா பார்க்கிறோம். ஒன்று வெளியீட்டு முறைமே, இது உள்ளீட்டு முறை. அப்ப இந்த அட்டவணை கிடங்க கனடாவுக்கு ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்ய 100 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும், ஆனால் இந்தியாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களே தேவைப்படுகின்றது. ஆகவே இந்தியாவிற்கு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த செலவும் தேவைப்படுகின்றது. கனடாவுடன் ஒப்பிடும்போது அதே போல் கனடாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும்
இந்தியாவிற்கு 150 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் ஒரு அரிசியை உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது, ஒரு அலகு அரிசி. ஆகவே கனடாவுக்கு இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது அரிசி உற்பத்தியில் குறைந்த செலவே ஏற்படுகின்றது. இதற்கமைய இந்தியா கோதுமை உற்பத்தியிலும் கனடா அரிசி உற்பத்தியிலும் சிறப்பு தேர்ச்சி அடையலாம். இதனால் இந்தியா கோதுமையை உற்பத்தி செய்து அதனை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசியை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அதே போல் கனடாவுக்கு அரிசியில் சிறப்பு தேர்ச்சி பெற்று அரிசி உற்பத்தியில் ஈடுபட்டு இந்தியாவுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அப்ப இது ஒரு சிம்பிள் தியரி, சிம்பிளா விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் கன்ஃபியூஸ்ட் ஆக்கி கொள்ளேன். அப்ப இதை சொல்றது அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ், முழு நன்மை கோட்பாடு. அப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப இது சில வேளை ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு ஒரு பொருளாதார அலகு அல்லது ஒரு தனி நபரோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நாடோ இன்னொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது பொருட்கள் சேவைகளை குறைந்த சந்தர்ப்ப செலவில் உற்பத்தி செய்யுமானால், அப்ப இங்க நாங்க என்னத்தை பார்க்கிறோம்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற சந்தர்ப்ப செலவை பார்க்கின்றோம். அதே ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். அப்போ ஒரு பொருளாதார அலகு அல்லது ஒரு தனி நபரோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நாடோ இன்னொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது பொருட்கள் சேவைகளை குறைந்த சந்தர்ப்ப செலவில் உற்பத்தி செய்யுமானால் அதை ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று கூறுகின்றோம். வேறு விதத்தில் கூறுவதானால் வேறொரு பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது ஒரு பொருளாதாரமானது பொருட்கள் சேவைகளை வினைத்திறனுடன் உற்பத்தி செய்யுமானால் அந்த பொருளாதாரம் உற்பத்தி மட்டத்திலும் மற்றைய பொருளாதாரத்திலும் ஒப்பிட்டு நன்மையை பெறுகின்றது. பாருங்க, ஒரு பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் பொழுது இன்னொரு பொருளாதாரமானது பொருட்கள் சேவைகளை வினைத்திறனுடன் உற்பத்தி செய்யுமானால் அந்த பொருளாதாரம் உற்பத்தி மட்டத்திலும் மற்றைய பொருளாதாரத்தின் ஒப்பீட்டு நன்மையை பெறுகின்றது என்பதாகும். அப்ப இந்த கோட்பாட்டை யார் முன்வைக்கிறார் என்று சொன்னா 19ஆம் நூற்றாண்டுல டேவிட் ரிகார்டோ என்ற ஒரு அறிஞர், பொருளியல் அறிஞர் டேவிட் ரிகார்டோ, ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் இந்த தியரியை முன்வைக்கின்றார். இந்த முழு நன்மை கோட்பாட்டுக்கு மாற்றீடாக இது முன்வைக்கப்படுகின்றது. அப்ப இந்த கோட்பாடும் உற்பத்தி மற்றும் கிரிய முறையில் அணுகப்படலாம். அப்ப இது கொஞ்சம் டெக்னிக்கலா அட்வான்ஸ் ஆனதாக அவர் மாத்துறார். உதாரணமா நாங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் ஆராய்ச்சிகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் அதுல டெவலப் ஆகி கொண்டு வர மாதிரி இந்த இன்டர்நேஷனல் தியரி என்றதுலையும் ஆரம்பத்துல அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி இருந்தது. அதற்கு பிறகு அதை வச்சு ஆராய்ஞ்சு அதில் உள்ள குறைகளை ஆராய்ஞ்சு டேவிட் ரிகார்டோ 19ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முதல் இதை எங்களுக்கு சொல்றார். ஒப்பிட்டு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி என்று சொல்லுகிறோம். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி. அப்ப இதை நாங்கள் இதையும் உள்ளீட்டு முறை வெளியீட்டு முறையில நாங்கள் செய்து கொள்ளலாம். அப்ப இது என்ன மாதிரி என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப வெளியீட்டு முறையில நாங்கள் இதை செய்ய ஒரு அலகு உள்ளீட்டுடன் உழைப்பு மணித்தியாலம் சீனி மற்றும் அரிசி உற்பத்தியின் அளவாக கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் விபரத்தை பார்ப்போம். அப்போ ஒரு அலகு உள்ளீட்டுடன் உழைப்பு மணித்தியாலம் என்பது சீனி மற்றும் அரிசி உற்பத்தியின் அளவாக கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு விபரத்தை பார்க்க பொருட்கள் சீனியும் அரிசி. அப்ப கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு அலகு உள்ளீட்டுல சீனி 10 அலகு உற்பத்தி செய்கின்றது. ஆனால் இந்தியா 5 அலகத்தான் உற்பத்தி செய்கின்றது. ஒரு அலகு உள்ளீட்டு மணித்தியாலத்துல கனடாவால 5 அலகு சீனியை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. கனடாவால 10 அலகு சீனியை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. இந்தியாவால 5 அலகு சீனியை தான் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே அரிசி எடுத்துக்கொண்டா ஒரு அலகு உழைப்பு மணித்தியாலத்துக்கு கனடாவால 20 அலகு உற்பத்தியையும் இந்தியாவால 15 அலகு உற்பத்தியையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
அப்ப மேற்கூறிய அட்டவணையில் கனடாவிற்கு சீனி மற்றும் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு முழு நன்மை உள்ளது. அப்ப நாங்கள் இந்த முதலாவது தியரி, அதாவது அடம் ஸ்மித் என்ற தியரியில நாங்கள் பார்த்த வேண்டாம், சிம்பிளா நாங்கள் சொல்லிட்டு போகலாம். கனடாவிற்கு சீனி மற்றும் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு முழு நன்மை உள்ளது. அப்படி வராதே. ஓ ரைட், அது சரி. அப்போ கனடா வந்து ஒரு உள்ளீட்டு மணித்தியாலத்துக்கு சீனி 10 அலகையும் அரிசி 20 அலகுகளையும் உற்பத்தி செய்கிறபடியால கனடாவுக்கு தான் அந்த முழு அளவு இது இருக்கின்றது, முழு அளவு நன்மை இருக்கிறது. யாருக்கு? கனடாவுக்கு. ஏனென்றா இந்தியாவோட ஒப்படைக்க இந்தியா 5 தான் உற்பத்தி செய்கின்றது, கனடாவால 10 உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. அரிசியை பொறுத்த மட்டும் கனடா 20 உற்பத்தி செய்ய இந்தியாவால அதே உள்ளீட்டோட 15 அலகுகளை தான் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே கனடாவுக்கு தான் 2 பொருட்கள்லையுமே அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்கின்றது. அப்ப மேற்கூறிய அட்டவணையில் கனடாவிற்கு சீனி மற்றும் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு முழு நன்மை உள்ளது. அதே சமயம் இந்தியா முழு நன்மையினையும் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றில் கொண்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச வியாபாரத்திற்கு எந்த வித சந்தர்ப்பங்களும் கிடைக்காமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மைக்கு கீழே சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் உள்ளது. அது என்ன, எனக்கே விளங்கவில்லை. சரி, அதை விடுவோம். நாங்கள் ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை பொறுத்த மட்டும் இங்க கனடாக்கு தான் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். சரியா? அவே ஆனா அப்படி இல்லை என்று கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் தியரி சொல்லுகின்றது. அவை இங்க பாருங்க என்ன நடக்குது என்று சொன்னா, ஒரு அலகு சீனியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 20/10 தான் தேவைப்படுகின்றது. சரியோ? அதாவது கனடா வந்து 20 அரிசியை உற்பத்தி செய்கின்றது, அதே சமயம் 10 அலகு சீனியை உற்பத்தி செய்கின்றது, ஒரு அலகு உழைப்பை வச்சுக்கொண்டு, மணித்தியாலத்தை வச்சுக்கொண்டு. ஆகவே அது நாங்க அரிசியை சீனியால பிரிச்சமே என்று சொன்னால் 2 வச்சுக்கொள்ளும். சரியா? அதே மாதிரி அதாவது சந்தர்ப்ப செலவு 2 வச்சுக்கொள்ளுவோம். ஒரு சீனியை உற்பத்தி செய்வதற்காக இழக்க வேண்டிய அரிசியின் அளவு 20. 10 சீனியை உற்பத்தி செய்வதற்காக அரிசியின் அளவை நாங்கள் 20 இழக்க வேண்டி இருக்கின்றது. அதே மாதிரி 20 அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 10 அலகு சீனியை இழக்க வேண்டி உள்ளது. ஆகவே அதை சீனியை இதால பிரிச்சு விட்டா 0.5 வருது அந்த சந்தர்ப்ப செலவு ரேஷியோ. சரியா? அதாவது நாங்கள் எங்களுக்கு வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளது, உழைப்பு என்பது பற்றாக்குறையாக உள்ளது. ஆகவே இந்த ஒரு மணித்தியால் உழைப்பை நாங்க பிரயோசனப்படுத்தணும் என்றுதான் அது சொல்லுது. ஒரு மணித்தியால உழைப்பை நாங்க பிரயோசனப்படுத்தணும். அப்போ ஒரு மணித்தியால உழைப்பை கொண்டு நாங்கள் சீனி 10 அலகுகளும் அரிசி 20 அலகுகளையும் உற்பத்தி செய்யலாம். அப்ப எங்கள்கிட்ட ஒரு மணித்தியாலம் தான் இருக்குது என்று சொன்னா எங்களால 10 அலகு சீனிய அல்லது 20 அலகு அரிசியைத்தான் உற்பத்தி செய்யலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம், சிம்பிளா விளங்கிக் கொள்வது. அதைத்தான் இங்க இந்த ரேஷியோவா போட்டு காட்டியுள்ளது. 2 இல்லாட்டா 0.5 அந்த சந்தர்ப்ப செலவு. நாங்கள் 20 அலகு அரிசியை இழக்கணும் 10 அலகு சீனியை பெறுவதற்கு. அதே மாதிரி 10 அலகு சீனி இழக்கணும் 20 அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு. இப்ப இந்தியாவை எடுத்துக்கொள்ளுவோம். இந்தியா வந்து 15/5
அப்ப 3 இருக்கின்றது. 15 அலகு சீனியை இழந்துதான் 15 அலகு அரிசியை இழந்துதான் 5 அலகு சீனியை பெறணும். அப்ப 3. மற்றவளம் பார்த்தோம் என்றால் ஒரு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 15 அலகு 5 அலகு சீனியை விட்டுத்தான் 15 அலகு அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டும். 5 அலகு சீனியை விட்டுத்தான் 15 அலகு அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டும். 0.3 உள்ளது. அப்ப இங்க பாருங்க, இந்த ரேஷியோவை போட்டு பாத்தீங்கன்னா 2 3 0.5 0.32 உள்ளது. அப்ப இதுல எந்த ரேஷியோ குறைவாக உள்ளதோ அங்கதான் அந்த சந்தர்ப்ப செலவு குறைவாக உள்ளது. அதாவது இழக்கப்படுற சந்தர்ப்ப செலவு குறைவாக உள்ளது. அப்ப இதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்க கனடாவுக்கு சீனியை உற்பத்தி செய்வது இந்தியாவோட ஒப்படைக்க ரியலி வர்த்தா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு அரிசியை உற்பத்தி செய்வது கனடாவோட ஒப்படைக்க இழக்கப்படுற சந்தர்ப்ப செலவு குறைவாக உள்ளது. ஏன் நாங்கள் சொல்ல வாரோம், எங்களோட வளங்கள் பற்றாக்குறை. அவை அந்த வளங்களை நாங்கள் மிகவும் பிரயோசனமாக பயன்படுத்த வேண்டும். அப்ப இந்த 2 பொருட்கள்ல ஏதோ உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது தீர்மானிக்க இன்னொரு நாட்டோட சந்தர்ப்ப செலவோட நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு நாட்டின் சந்தர்ப்ப செலவோட எங்கட நாட்டின் சந்தர்ப்ப செலவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க அந்த நாட்டோட ஒப்படைக்க எங்கட சந்தர்ப்ப செலவு குறைவாக இருந்தது என்றால் நாங்கள் அதை உற்பத்தி செய்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதே மாதிரி எங்கட நாட்டு சந்தர்ப்ப செலவுன்னு பார்க்க இன்னொரு பொருளுக்கு வெளிநாட்டுல உற்பத்தி செய்கிற சந்தர்ப்ப செலவு குறைவாக இருந்தது என்றால் அது அந்த நாட்டுக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்யறது அனுகூலம். ஆகவே அந்த நாடு அதை உற்பத்தி செய்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்ய நாங்கள் இறக்குமதி செய்யலாம். அப்ப அதுக்கு பதிலாக அந்த வளங்களை நாங்கள் சந்தர்ப்ப செலவு குறைந்த அளவு இதுல நாங்கள் பிரயோசனப்படுத்தலாம். அப்ப இங்க நாங்கள் உழைப்பை மட்டும் தான் எடுத்தோம். அப்ப உழைப்பு மட்டும் இல்லை, நிலம், உழைப்பு, முயற்சி, மூலதனம் எல்லாம் இருக்குது தானே. அந்த 4 தானே உற்பத்தி காரணிகள். அப்ப இந்த 4ஐயும் நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். அவை ஒப்பீட்டு அட்வான்டேஜ், கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி என்பது இதுதான். நாங்கள் சந்தர்ப்ப செலவை பார்க்கின்றோம். அப்ப இந்த அட்டவணையின்படி கனடாவுக்கு சீனியை உற்பத்தி செய்வதற்கும் இந்தியாவுக்கு அரிசி உற்பத்தி செய்வதற்கும் ஒப்பீட்டு நன்மை உள்ளது. ஏனெனில் இந்த இரு நாட்டிற்கும் இவற்றை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த சந்தர்ப்ப செலவு உள்ளது. அதான் நான் சொன்னேன், யாருக்கு குறைந்த சந்தர்ப்ப செலவு உள்ளதோ அவையல் அதை உற்பத்தி செய்யணும். மற்ற நாடு அதை உற்பத்தி செய்வதை விட்டு இந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம். ஆகவே கனடா சீனி உற்பத்தியில் சிறப்பியல்பு கொள்வதுடன் இந்தியா அரிசி உற்பத்தியில் சிறப்பியல்பு கொள்வதுடன் அவை சர்வதேச வியாபாரத்திலும் ஈடுபடலாம். அப்ப நீங்க அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி என்று நீங்கள் இதை பார்த்தீங்கள் என்றால் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடம் இல்லை. கனடா தான் 2லையும் முன்னுக்கு நிக்குது. அப்படின்னு சொன்னா இந்தியா ஒன்றையும் உற்பத்தி செய்யக்கூடாது, கனடால இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதான் இருக்கும் முழு நன்மை கோட்பாட்டுல. ஆனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு அந்த சந்தர்ப்ப செலவை பார்க்க வந்தீங்களேண்டா இங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு, ஒரு சர்வதேச வர்த்தகத்துக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கின்றது. அப்ப இதை இன்னொருக்கா நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, விளங்காவிட்டால் கேளுங்க. ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டுக்கும் முழு அளவு நன்மை கோட்பாட்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது கிரைய முறை அப்ரோச், அதாவது உள்ளீட்டு முறை அப்ரோச். இல்லாட்டா இதே தான் நாங்க முழு நன்மை கோட்பாட்டுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டுக்கும் பார்க்கிறோம். ஒரு அலகு சீனியையும் ஒரு அலகு அரிசியையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஊழிய மணித்தியாலங்கள் இந்தியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு தரப்பட்டுள்ளது. அப்ப நாங்கள் அதை மற்றவளம் பார்க்கின்றோம். அப்ப சீனி, அரிசி, இந்தியா சீனி 5, கனடாவுக்கு 10. அப்போ ஒரு அலகு இதை உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான ஊழிய மணித்தியாலங்கள் சீனியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 10 தேவைப்படுது, இந்தியாவுக்கு 5 தேவைப்படுது.
அதே மாதிரி அரிசியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 20 தேவைப்படும், இந்தியாவுக்கு 15 தேவைப்படும். அப்ப இங்க நாங்கள் என்னென்று எடுக்கணும்? இந்த வசனம் தான் நாங்க முன்னுக்கு இந்த கன்ஃபியூஸ்ட் ஆக்கினது. இதுல அது நீங்கள் அது விளங்கி கொண்டீங்களா சரி. அந்த ஆரம்பத்திலேயே இதையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளியீடுல உள்ளீட்டு முறையில இந்தியாவுக்கு அந்த அட்வான்டேஜ் தான் அதுல சொல்லிக்கிறேன். அப்ப இங்க பாருங்கோ, அப்ப கிரிய முறையில நாங்கள் பார்த்தோமேண்டா இந்தியாவுக்கு தான் இங்க அட்வான்டேஜ் இருக்குன்றது. அதாவது முழு நன்மை கோட்பாட்டை பார்த்தோமேண்டா இந்தியாவுக்கு தான் குறைந்த மணித்தியாலத்தில் இதை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே இந்தியா தான் 2 பொருட்களையும் கனடாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டி வரும் என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் இங்கே சர்வதேச வர்த்தகத்துக்கு இடம் இல்லை என்றே சொல்லலாம். ஆனா இந்த எவ்வளவு ஊழிய மணித்தியாலங்கள் தேவைப்படுவது என்பதையும் நாங்கள் சந்தர்ப்ப செலவுகளை வச்சு பார்த்தோமே என்று சொன்னால் இது என்ன மாதிரி நடக்குது என்று ஒரு சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் இருக்காண்டு பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த அட்டவணை கிணங்க இந்தியாவுக்கு சீனி, அரிசி ஆகியவற்றை உற்பத்தி செய்வதற்கான முழு நன்மை உள்ளது. பாத்தீங்களா? ஏனெனில் இந்தியா இந்த 2 பொருட்களையும் குறைந்த உள்ளீட்டுடன் உற்பத்தி செய்யக்கூடியதாய் உள்ளது. இந்த நிலையில் கனடா இந்த 2 பொருட்களையும் உற்பத்தி செய்வதற்கு சந்தர்ப்பமின்றி போகின்றது. இப்படியான ஒரு நிலையில் சர்வதேச வியாபாரத்திற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் கீழ் கனடாவும் இந்தியாவும் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம். அப்ப பின்வருமாறு நிரூபித்தால் இந்த 2 நாடுகளுமே வியாபாரத்தில் ஈடுபடலாம். அப்ப இப்ப நாங்க அதே மாதிரி சந்தர்ப்ப செலவை பார்ப்போம். அப்ப இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு அளவு சீனியை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் சந்தர்ப்ப செலவு 10/20.5. அதே மாதிரி அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 20/10 2. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு அலகு சீனியை உற்பத்தி செய்வதற்கு 5/15.3. அதே மாதிரி ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 15 ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 5/15 சாரி 15/5 3 15/5 அதை திருத்திக் கொள்ளுங்க மாணவர்களே. 15/5 15/15 15/5 3. அது இதை நாங்க ஒரு டேபிள்ல போட்டோமே என்றால் யாருக்கு இங்க குறைந்த மணித்தியாலங்கள் தேவைப்படுகின்றது? கனடாவுக்கு சீனியை உற்பத்தி செய்ய 0.5 அலகுகளும் இந்தியாவுக்கு சீனியை உற்பத்தி செய்ய ஆக குறைந்ததாக 3 அலகுகளும் காணப்படும். அதே மாதிரி கனடாவுக்கு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 2 இந்தியாவுக்கு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு 3 தேவைப்படுகின்றது. அப்ப இப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் இருக்கா இல்லையாண்டு. அப்ப இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையில கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரியின் அடிப்படையில இந்தியா சீனி உற்பத்தியில கவனம் செலுத்தலாம், கனடா அரிசி உற்பத்தியில கவனம் செலுத்தி கொண்டு மற்ற இந்தியாவுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம். இந்தியாவும் சீனிய தான் உற்பத்தி செய்து கொண்டு தன் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு கனடாவுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம் என்றதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப முழு நன்மைக்கும் இதுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அப்ப சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள், அப்ப என்ன அனுகூலம் என்று பார்த்தா சர்வதேச வர்த்தகத்தின் ஊடாக பெறப்படும் மேலதிக நுகர்வு அல்லது உற்பத்தி அனுகூலங்களில அனுகூலங்களா 2 சொல்லி என்பன நாடுகள் பெற்றுக்கொள்ளும் மேலதிக அனுகூலங்களாக அமைகின்றது. சர்வதேச வர்த்தகத்தில் இது 2 வகையில் பெறப்படுகின்றது. ஒன்று பொருட்கள் பரிமாற்றத்தின் ஊடாக, 2வது சிறப்பியல்பு அடைவதன் ஊடாக. அப்ப இங்க பாருங்க, இந்த கிராஃபை நாங்க எடுத்துக்கொண்ட வேண்டாம். இதுல
முதலாவது இடப்பக்கம் உள்ள இதை வந்து இந்தியாண்டு போட்டுக்கொள்ளுங்க. இந்தியாவுக்குரியது. இந்தியாவில் உள்ளது கனடாவுக்குரியது. வலது பக்கம் உள்ளது கனடாவினுடைய கிராஃப், இந்தியாவில் உள்ளது இந்தியாவினுடைய கிராஃப் என்று போட்டுக்கொள்ளுவோம். அப்ப இப்ப பாருங்க, இதுல அதாவது இந்த சர்வதேச வியாபாரத்தின் நன்மைகளை தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுகூலங்களா ரெண்டு சொல்லிடணும்னா, மேற்கூறிய உதாரணத்தில் இந்தியா கனடா ரெண்டு நாடுகளும் அவை இரண்டுமே XY என்ற பொருட்களை உற்பத்தி செய்கின்றன என்று வச்சுக்கொள்ளுவோம். இந்தியா P என்ற சேர்க்கையை தெரிவு செய்தது என்று சொல்லுவோம். சரியா? அப்ப P என்ற சேர்க்கையை தெரிவு செய்யும் பொழுது 75% வைப்பொருட்களையும் 25% X அலகுகளையும் அது உற்பத்தி செய்கின்றது என்று சொல்லிக் கொள்வோம். கனடா Q என்ற சேர்க்கையை தெரிவு செய்தது என்று சொல்லுவோம். அப்ப கனடா வந்து 20% X என்ற பொருளையும் 50 Y என்ற பொருளையும் உற்பத்தி செய்கின்றது என்று சொல்லுவோம். இந்தியா X என்ற பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைகின்றது என்றும் கனடா Y என்ற பொருளில் சிறப்பு தேர்ச்சி அடைகின்றது என்றும் சொல்லிக் கொள்வோம். அப்ப இங்க வந்து இந்தியா 50 அலகுகள் X-ஐ உற்பத்தி செய்து 25 அலகுகளை தனது தேவைக்காக நுகர்வதுடன் 25 மேலதிக அலகுகளை கனடாவுக்கு விற்கலாம் தானே? அது பாருங்க, 50 அலகுகள் X-ஐ உற்பத்தி செய்து கொண்டு இந்தியா 25 அலகுகளை தனது தேவைக்காக நுகர்வு செய்து கொண்டு கனடாவுக்கு மிச்சத்தை விற்கலாம் தானே? அதே போல் கனடா வைப்பொருளில் 150 பொருட்களை உற்பத்தி செய்து 150 பொருட்களை உற்பத்தி செய்து தனக்கு தேவையான 50 அலகுகளை நுகர்ந்து கொண்டு மீதி 100 அலகுகளை இந்தியாவுக்கு விற்கலாம் தானே? அதாவது ஏதாவது ஒன்றுல ஃபுல் யூட்டிலைசேஷனுக்கு போகலாம் தானே? அப்ப இதன் விளைவாக சர்வதேச வர்த்தகத்தில் இரண்டு நாடுகளுமே R மற்றும் S என்ற சேர்க்கை பொருட்களை உற்பத்தி செய்யலாம். விளங்குதா? அதாவது ஃபுல் கெப்பாசிட்டிக்கு போகலாம், முழு இயலளவு, உத்தம இயலளவுக்கு போகலாம் தங்களது உற்பத்தி. இவை உற்பத்தி சாத்திய வளைகோட்டிற்கு வெளியே அமைந்து காணப்படுகின்றது. அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியே அமைந்து காணப்பட்டாலும் அது சாத்தியம் தான் அது காட்டுது. அப்ப இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்களேன்னு சொன்னால் 150 பொருட்களை கனடா உற்பத்தி செய்யும் பொழுது அது தனக்கு தேவையான மற்ற பொருளை எக்ஸ் என்ற பொருளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம். விளங்குதா? எக்ஸ் என்ற பொருளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டு வயில வார மேலதிக அலகுகளை இந்தியாவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவும் எக்ஸ் என்ற பொருள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொண்டு தன்னை மேலதிக 25 கனடாக்கு கொடுக்கலாம். அது கனடா என்ற தேவையை நிவர்த்தி செய்யும். அப்ப சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள், சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள் என்று பார்க்க சர்வதேச வியாபாரத்தின் கீழ் மொத்த உற்பத்தியானது சிறப்பு தேர்ச்சியினால் அதிகரிக்கும். அதாவது சிறப்பு தேர்ச்சி காரணமாக ஒப்பீட்டு நன்மை அடிப்படையில் மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். இதனை வெளியீடு மற்றும் கிரியமொழிகளில் மீண்டும் நிரூபிக்கலாம். அப்ப சிறப்பு தேர்ச்சியால எங்கட உற்பத்தி அளவை நாங்கள் பெருப்பிச்சு கொண்டு, அதாவது உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு கொஞ்சம் வெளியில போய் எங்களோட உத்தம இயலளவுல, அதாவது முழு இயலளவுல எங்களோட உற்பத்தியை மேற்கொள்ளலாம் என்றதுதான் அது சொல்லுகின்றது. அவை நாங்கள் பிறகு பார்ப்போம். வெளியீட்டு முறையில் சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள், அவுட்புட் மெத்தட்ல சிறப்பு தேர்ச்சியின் ஸ்பெஷலைஸ் பண்றதால ஏற்படுற அட்வான்டேஜ். கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் ஒரு அலகு ஊழிய உள்ளீட்டினால், அதாவது ஒரு அலகு ஊதிய மணித்தியாலத்தினால் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றின் வெளியீட்டு அலகுகளை பார்ப்போம். பார்க்கிறேன் சொன்னா சீனி 10, இந்தியா 5,
கனடாவை பொறுத்த மட்டும் அரிசி 20, இந்தியா 15. அப்ப சிறப்பு தேர்ச்சிக்கு முன்பு ஊழிய மணித்தியாலங்கள் சீனி அரிசி உற்பத்திகளுக்காக பிரிக்கப்பட்டிருந்தன. வெளியீட்டுக்கேற்ப சிறப்பு தேர்ச்சியின் முன்பு அவை பின்வருமாறு இருந்தன. அப்ப அத பாருங்க, அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்ப 10 அலகு கனடாவில் சீனி உற்பத்தி செய்வதற்கு 50, 500. இந்தியாவில் 5 தர 50, 250. அரிசியை பொறுத்த மட்டும் 20 தர 50, 1000. இங்க 15 தர 50, 750. மொத்த உற்பத்தி 1750, 750. கனடா தனது ஊழிய மணித்தியாலங்களை 80க்கு 20 என்ற விகிதாச்சாரத்தில் 2 பொருட்களுக்கும் பிரித்தது. கனடா முழு நன்மையை இந்த 2 பொருட்கள் உற்பத்தியிலையும் பெற்றுக் கொண்டுள்ளது. அப்ப அதை பார்க்க தெரியுதுதானே, கனடாவுக்கு இந்த 2 இதிலையும் கூடுதலாக இருக்கின்றது. அதே சமயம் 80க்கு 20 என்ற வீதாசாரத்தில இதை நான் பிரிச்சபடியா கனடாவுக்கு இது சாத்தியமாக இருக்கின்றது. இந்தியா தனது முழு ஊழிய மணித்தியாலத்தையும் அரிசி உற்பத்தியில் ஒப்பீட்டுத்தன்மையின் கீழ் பயன்படுத்துகின்றது என்று சொல்லிக்கொள்ளும். அப்ப இங்க பாருங்க, இப்ப கனடா 80 சீனி உற்பத்தியிலையும் 20 அரிசி உற்பத்தியிலையும் பயன்படுத்தின 800, 400 மண்டு வரும். இந்தியா தனிய அரிசியில மட்டும் கவனம் செலுத்து என்று சொல்லுவோம், 1500 வருது என்று சொல்லுவோம். அப்ப இங்க மொத்த உற்பத்தி எவ்வளவு பாருங்க, முதலாவது இதோட ஒப்படைக்க இந்த மொத்த உற்பத்தி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? 2 பொருட்களிலுமே மொத்த உற்பத்தி கூடியிருக்கின்றது. ஆகவே சிறப்பு தேர்ச்சியின் ஊடாக ஒரு பொருள் உற்பத்தியில நீங்க கூட கூட கவனம் செலுத்த உங்களால கூட கூட உற்பத்தி செய்யலாம் என்றதுதான் இது எங்களுக்கு காட்டுது வெளியீட்டு முறையில. இதன் மூலம் சீனிக்கான மொத்த உற்பத்தி 750 அலகுகளிலிருந்து 800 அலகுகளாக அதிகரிப்பதும், அரிசி உற்பத்தி 1750 அலகுகளிலிருந்து 1900 அலகுகளாக அதிகரிப்பதும் தெளிவாக விளங்குகின்றது. அப்ப ஸ்பெஷலைசேஷன்ல உள்ள நன்மைகள். இதே மாதிரி உள்ளீட்டு முறையிலான சிறப்பு தேர்ச்சியில ஏற்படுற நன்மைகளை பார்ப்போம். அப்போ ஒரு அலகு சீனியையும் ஒரு அலகு அரிசியையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஊழிய மணித்தியாலங்கள் கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் என்ன மாதிரி அமைகின்றது என்று பார்ப்போம். அதன் சந்தர்ப்ப செலவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப சீனிக்கு 10, இந்தியாவுக்கு 5, அரிசிக்கு 20, இந்தியாவுக்கு 15. அப்ப இதை பாருங்க, 0.5, 0.3, 2, 3. இங்கு 150 ஊழிய மணித்தியாலங்கள் உள்ளதாக ஒவ்வொரு நாட்டிற்கும் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒரு பிளவு ஒன்று காணப்படும், ஒரு பிரிவு ஒன்று காணப்படும். சீனி மற்றும் அரிசி போன்றவற்றின் உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி முன்பு காணப்படும். ஆகவே சிறப்பு தேர்ச்சிக்கு முன்பு மொத்த உற்பத்தி பின்வருமாறு இருக்கும். பாருங்கோ, நாங்கள் அதால பிரிக்கின்றோம் அந்தந்த உற்பத்திகள். அப்ப 22.5, 8.75 வருது மொத்த உற்பத்தி. அப்ப நாங்கள் இங்க இந்தியா தனது ஊழிய மணித்தியாலங்களை 150 மணித்தியாலங்கள் தான் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இந்தியா 120, 30 என்று எடுத்துக்கொள்ளுது வைப்போம். அப்ப 120, 30 என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவால 24 அலகு சீனியை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். கனடாவை பொறுத்த மட்டும் முழுக்க அரிசி உற்பத்தியில கவனம் செலுத்துது என்று எடுத்துக்கொள்ளுவோம். ஆகவே கனடா 7.5 உற்பத்தி செய்யலாம். அதே சமயம் இந்தியா 2 அலகுகளை உற்பத்தி செய்யலாம். ஆகவே மொத்த உற்பத்தியை பாருங்க, இப்ப மொத்த உற்பத்தி அதிகரிச்சிருக்கின்றது. 2 இடத்திலையுமே 2 பொருட்களிலுமே மொத்த உற்பத்தி அதிகரிச்சிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும், வெளியீட்டு முறையில பார்த்தா என்ன, கிரிய முறையில உள்ளீட்டு முறையில பார்த்தாலும் என்ன, எங்கட மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். எப்ப சொன்னா அப்சல்யூட் அட்வான்டேஜ்ல இல்ல, கம்பரேட்டிவ் அட்வான்டேஜ்ல இந்த உற்பத்தியை நாங்கள் செய்து சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம்.
அப்ப இங்க மொத்த உற்பத்தின்னு நாங்கள் சொல்றது ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி மட்டுமல்ல, 2 நாடுகள் இல்லாட்டா உலக நாடுகள் என்று சேர்த்து பார்க்கும்போது உலக நாடுகள் எல்லாத்திலையும் மொத்தமாக உற்பத்தி அதிகரிக்கும். அதாவது 100க்கு 100% நாங்கள் எங்களோட இயலளவ வினைத்திறனுடன் எங்களோட வளங்களை பயன்படுத்துறோம். அர்த்தம். அப்ப இது சிறப்பு தேர்ச்சியின் மூலம் ஏற்படுற ஒரு நன்மை. அப்ப இது என்ன சிறப்பு தேர்ச்சியால ஏற்படுற நன்மையும் எங்களுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜால தான் கிடைக்கும். அதை தவிர நான் உங்களுக்கு வர்த்தக மாற்று வீதத்தை பற்றி ஒருக்கா சொல்லிட்டு போகின்றேன். சர்வதேச வர்த்தகத்தில் அனுகூலங்கள் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் இதுவே நடைமுறையில இருப்பதில்லை. அப்ப இப்படி வருது பாருங்க. தியரி என்ன சொல்லுது? அனுகூலங்கள் இருக்குது சர்வதேச வர்த்தகத்துல சொன்னதுக்கு என்ன, நடைமுறையில இது ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை என்று பிராக்டிக்கல் சொல்லுது. ஏனெனில் இந்த சர்வதேச வர்த்தகம் லாபமும் ஏற்படலாம், நட்டமும் ஏற்படலாம். வர்த்தக மாற்று வீதம் இதனை மதிப்பிட்டு இந்த நிலைமையை அடையாளப்படுத்துகிறது. அப்ப நாங்கள் வர்த்தக மாற்று வீதம் என்று சொல்லப்படுகின்ற டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட ஏன் செய்கின்றோம் என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதியால நன்மை இருக்கின்றதா இல்லாட்டா தீமை இருக்கின்றதா என்பதை பார்த்து கொள்வதற்காகத்தான். அப்ப 2 விதமான வர்த்தக மாற்று வீதங்கள் உள்ளன. ஒன்று பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம், மற்றது வருமானத்திற்கான வர்த்தக மாற்று வீதம். பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம், மற்றது வருமானத்திற்கான வர்த்தக மாற்று வீதம். அப்ப பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம் என்பது என்ன என்று சொன்னால், இறக்குமதிக்கு எதிரான ஒரு அலகுக்கான ஏற்றுமதியின் கொள்வனவு அல்லது இறக்குமதி பொருட்களின் விலைக்கு எதிரான ஏற்றுமதி பொருட்களின் விலைகளின் வீதாசாரம் பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம் எனப்படும். அப்ப உங்களுக்கு விளங்குதானே? நாங்கள் அந்த இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் நாங்கள் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிக்க எங்களுக்கு விளங்குது, நாங்க இறக்குமதியிலும் பார்க்க ஏற்றுமதி கூடுதலா செய்து கொள்றோமா இல்லாட்டா ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதியை நாங்கள் கூடுதலாக செய்து கொள்றோமா என்பதைத்தான் இங்க வர்த்தக மாற்று வீதம் காட்டுது. இந்த வர்த்தக மாற்று வீதம் என்பது ஏற்றுமதி பொருட்களின் விலையிலும் இறக்குமதி பொருட்களின் விலையிலும் தங்கியுள்ளது. அது உண்மைதானே? அப்ப எங்கேயும் நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் விலைகளிலையும் நாங்கள் இந்த வர்த்தக மாற்று வீதம் என்பது தங்கியுள்ளது என்று சொன்னால், இறக்குமதியின் பொருட்களின் விலைகள் அதிகமாக இருந்தது என்ற ஏற்றுமதி பொருட்கள் பார்க்க அது பாதகமாக அமையும். ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது பொருட்களின் விலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போதும் ஏராளமான பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் பொது விலை மட்டத்தை தான் பயன்படுத்த வேண்டியுள்ளது. அப்ப உங்களுக்கு விளங்குதா? இலங்கை மாதிரி ஒரு நாட்டின் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நாங்கள் பார்த்த வேண்டாம். நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம், ஆயிரக்கணக்கான வகைகள். அதே மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான பொருட்களின் வகைகளை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கோம். அப்ப இது நாங்கள் என்னென்று இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறது? இறக்குமதியும் ஏற்றுமதியும் ஒரு பொருள் இல்லாட்டா 2 பொருட்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி என்றா எங்களால ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டு நூற்றுக்கணக்கான பொருட்களை ஏற்றுமதி செய்து கொள்ளும் போது எங்களால அதை ஒப்பிட்டு பார்ப்பது கடினம். அப்ப இந்த கட்டத்துல தான் நாங்கள் பொது விலை மட்டத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது. அப்ப இங்கு வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பிடுவதற்கு பொது விலை மட்டத்தினூடாக விலை சுட்டன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப பொது விலை மட்டத்தினூடாக விலை சுட்டனை நாங்கள் பயன்படுத்துவதனூடாகத்தான் வர்த்தக மாற்று வீதத்தை நாங்கள் கணிப்பிடுறோம். அப்ப உங்களுக்கு நான் முதலே சொல்லி இருக்கின்றேன், சுட்டன் நாங்கள் என்னென்று கணிப்பிடுறோம் சொல்லி. பொது விலை மட்டும் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த மாதிரி ஏற்றுமதி விலை சுட்டன் இறக்குமதி விலை சுட்டன் நாங்கள் கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் கால்குலேட் பண்றது இல்ல, மத்திய வங்கி அதுகளை கால்குலேட் பண்ணி எங்களுக்கு வெளியிட்டு கொண்டிருக்கும். அப்ப வர்த்தக மாற்று வீதம் 100ஆக இருக்குமானால்
ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்வனவுகளும் மாறாமல் இருக்கும். இது 100க்கு கூடுதலாக இருக்குமானால், ஏனென்றால் ஏற்றுமதி தான் மேலே உள்ளது பாருங்க, ஏற்றுமதியை தான் நாங்கள் இறக்குமதியால பிரிக்கின்றோம். இது 100க்கு கூடுதலாக இருக்குமானால் இது அனுகூலமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். இது நான் இப்ப வேணுமெண்டா போர்டில் எழுதலாம். ஏற்றுமதி விலைச்சுட்டன் 100ஆகவும் இறக்குமதி விலைச்சுட்டன் 100ஆகவும் இருந்தா அது 100. ஏனென்றா அங்க 100ஆல பெருக்கிறோம். ஏற்றுமதி 100ன் கீழ் இறக்குமதி விலைச்சுட்டன் 100 உண்டு. தர 100ஆல பெருக்க 100 இருக்கும் என்று சொன்னா அது பேலன்ஸ். ஆனா 100க்கு மேலே இருக்கும் என்று சொன்னா அங்க ஏற்றுமதி தான் கூடுதலாக இருக்கும், இறக்குமதி குறைவாக இருக்கும். ஆகவே அது அந்த நாட்டுக்கு சாதகமான அனுகூலமாக இருக்கும். ஆனால் 100க்கும் குறைவாக இருக்குமெண்டா, என்ன ஏற்றுமதி விலைச்சுட்டன் குறைவாகவும் இறக்குமதி விலைச்சுட்டன் கூடுதலாகவும் இருந்தது என்று சொன்னால் அது 100க்கு குறைவாக இருக்கும் வர்த்தக மாற்று வீதம். அப்படி என்று சொன்னால் அது அந்த நாட்டுக்கு பாதகமான வர்த்தக மாற்று வீதம் என்ற அர்த்தம். ஏனென்று சொன்னால் இறக்குமதிகள் அந்த நாட்டுக்கு கூடுதலாக காணப்படுகின்றது, அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஏற்றுமதிகள் என்பது குறைவாக காணப்படுகின்றது அந்த குறிப்பிட்ட காலத்திலே. இலங்கையில் தற்போது அலகு விலை சுட்டன்கள் பரவலாக வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இலங்கையில அலகு விலை சுட்டன்கள் யூனிட் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப அதை நாங்கள் பயன்படுத்திக்க அதே மாதிரி ஏற்றுமதி அலகு விலை சுட்டனையும் இறக்குமதி அலகு விலை சுட்டனால பிரிச்சா அதே மாதிரி 100க்கு மேல வந்தது என்றால் சாதகமானது என்றும் 100க்கு குறைவாக இருந்தது என்றால் அது பாதகமானது என்றும் நாங்கள் அந்த நாட்டுக்கு சொல்லிக் கொள்ளலாம். அப்ப குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதத்தினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள். அப்ப குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதத்தினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் என்ன? குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதம் என்பது என்ன? ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி கூடுதலாக இருப்பது. ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி கூடுதலாக இருந்ததுன்னா குறைந்து செல்லும் வர்த்தக மாற்று வீதம் அங்க அது 100க்கு குறைவாக இருக்கும். அப்போ உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீதம் பெறுமதியை கூட்டுவதன் மூலமே மெய் தேசிய வருமானம் கணிப்பிடப்படுகின்றது. உண்மை தேசிய உற்பத்தியுடன், அது உண்மை என்றது மெய் தேசிய வருமானத்தை தான் நான் சொல்லுகின்றேன். உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீதம் பெறுமதியை கூட்டுவதன் மூலமே மெய் தேசிய வருமானம் கணிப்பிடப்படுகின்றது. ஆகவே வர்த்தக மாற்று வீதம் குறைவடைய தொடங்கினால் மெய் தேசிய வருமானமும் குறைவடையும். அப்ப மெய் தேசிய வருமானம் என்பது நீங்க தேசிய வருமானத்துல போய் பாருங்க, ஒரு ரியல் நேஷனல் இன்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணினது. ஆகவே இது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். பற்றாக்குறையான நுகர்வு மட்டத்தினால் மக்களது வாழ்க்கை தரமும் குறைவடையும். அப்ப நுகர்வு மட்டம் குறைவடைந்து கொண்டு போகலாம். அப்ப அதன் மூலமாக என்ன நடக்கும்? மக்களோட வாழ்க்கை தரம் குறைவடையலாம். அப்ப வெளிநாட்டு செலாவணி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். அது உண்மைதானே? ஏனென்று சொன்னா இறக்குமதி செய்வதற்கு எங்களுக்கு வெளிநாட்டு செலாவணி தேவை. ஏற்றுமதி மூலமா தான் அந்த வெளிநாட்டு செலாவணியை நாங்கள் உழைச்சு கொள்கின்றோம். ஏற்றுமதி குறைவாக இருக்கின்றது, இறக்குமதி கூடுதலாக இருக்கும் என்று பொழுது நமக்கு அந்த காசு அந்நிய செலாவணி தட்டுப்பாடாக அமைந்து காணப்படும். உதாரணமாக பற்றாக்குறையான சென்மதி நிலுவை, அதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படுவது டெபிசிட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பற்றாக்குறையான சென்மதி நிலுவை. அப்ப வெளிநாட்டு சொத்துக்களின் மட்டமும் குறைவடையும். வெளிநாட்டு சொத்துக்கள் என்றது என்ன? ஃபாரின் ரிசர்வ்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மத்திய வங்கி ஒவ்வொரு நாட்டின் ஃபாரின் ரிசர்வையும் வைச்சிருக்கும். அதன் வெளிநாட்டு சொத்துக்களின் மட்டமும் குறைவடையும். அதிக விலையில் இறக்குமதி பொருட்களின் செலவு இருப்பதனால் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அதிக விலையில் இறக்குமதி பொருட்களின் செலவு இருப்பதனால் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அப்ப விலைகள் இறக்குமதி பொருட்களின் விலைகள் செலவு கூடுதலாக இருக்கும் என்று சொன்னா அந்த இறக்குமதி பொருட்களின் விலைகள் உள்நாட்டு சந்தையில கூடுதலாகத்தான் இருக்கும். அப்ப கூடுதலாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? மக்களுக்கு அது பெரிய சுமையாக இருக்கும் பொருட்களின் விலை அதிகரிக்கும். அதன் மூலம் என்ன நடக்கும்? பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம்
ஏற்படும். அடுத்தது வருமான வர்த்தக மாற்று வீதம். அப்ப இது இறக்குமதிக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு விளைவை குறிக்கின்றது. அப்ப இறக்குமதிக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு விளைவை குறிக்கின்றது. இது ஏற்றுமதி வருமானத்தின் இறக்குமதி தொகைகளில் அளவிடப்படுகின்றது. அப்ப பின்வரும் காரணிகள் வருமானத்திற்கான வர்த்தக மாற்று வீதத்தை காட்டுகின்றன. ஒன்று ஏற்றுமதி வருமானம், ஏற்றுமதி விலை மற்றும் ஏற்றுமதி தொகை. இரண்டாவது இறக்குமதி விலை. அப்ப இதையும் நாங்கள் ஒன்று தொகை சுற்றெண்ணாகவும் மற்றது அலகு சுற்றெண்ணாலையும் கணிச்சு கொள்கின்றோம். அப்ப இது இறக்குமதி விலைகளின் ஏற்றுமதி தொகைகளில் கணிப்பிடப்படுகின்றது. ஏற்றுமதியை பொறுத்த மட்டும் தொகையை எடுக்கிறோம், இறக்குமதியை பொறுத்த மட்டும் விலையை எடுக்கின்றோம். அப்ப ஏற்றுமதி விலை சுட்டன் அத இறக்குமதி விலை அலகு சுட்டனால பிரிச்சால் 100ஆல பெருக்கினா வர்றது வருமான வர்த்தக மாற்று வீதம். ஆகவே நாங்கள் இப்போது சர்வதேச வர்த்தகத்தை படித்திருக்கின்றோம். மீண்டும் சொல்லுகின்றேன், இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருந்து அவருக்கா கேட்டு கதைச்சு கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் ஒரு நிமிட இடைவெளியில நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது இந்த லெசன் 17 என்று சொல்லப்படுகின்ற foreign exchange மார்க்கெட் அல்ல, லெசன் 18 என்று சொல்லப்படுகின்ற பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எடுப்போம். அப்ப நீங்கள் இன்று நாங்கள் லெசன் 16 தான் இப்ப பார்த்து நாங்கள் அடுத்தது லெசன் 17 பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் லெசன் 18 பார்த்துட்டு பிறகு 17 பார்ப்போம் கடைசி சாப்டராக. இந்த ரெண்டையும் பார்ப்பதோட நமது சிலபஸ் முடிவடைகின்றது. அதுக்கு பிறகு ஏதாவது தேவையானதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்ப நீங்கள் ஒருக்கா லெசன் 18 நோட்ஸ் ஒருக்கா மேலோட்டமாக பாருங்க. மன்னித்து கொள்ளுங்கள், இந்த லெசன் 18 நான் நினைக்கிறேன் நான் பிள்ளையாக உங்களுக்கு அதை போட்டு விட்டுட்டேன். அதிலையும் சர்வதேச வர்த்தகம் தான் வந்துள்ளது. ஆனால் நாங்கள் உண்மையிலேயே படிக்க வேண்டியது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நான் நினைக்கின்றேன் நான் அதை தவறாக அதை காப்பி பண்ணி போட்டுட்டேன் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த கிழமைக்கு அதை சரியாக நான் போட்டு வருகின்றேன். ஆகவே நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால நாங்கள் இன்றைக்கு லெசன் 17 பார்ப்போம். உண்மையின்படி அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பார்த்த பிறகுதான் நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வர வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு பிள்ளையால நான் நினைக்கின்றேன் இது நினைக்கின்றேன் சென்ற வாரமும் இப்படித்தான் நடந்தது. நான் உங்களுக்கு இதை படிப்பிக்கலாம், ஆனால் உங்களுக்கு நோட்ஸ் பிரச்சனையாக இருக்கும். ஆகவே பரவாயில்லை, நாங்கள் வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையை பார்ப்போம். வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையை பார்ப்போம். அதை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த கிழமை நான் உங்களுக்கு சரியாக லெசன் 18 மாற்றி போடுகின்றேன். அதை நீங்கள் இல்லை லெசன் 18 லேட்டர் லெசன் 19 என்று போட்டு விடுகின்றேன். அதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் இப்போது வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையை பார்ப்போம். அப்ப வெளிநாட்டு நாணய மாற்று சந்தை என்று சொன்னால் என்ன? அப்ப நாங்கள் உண்மையின்படி
எங்களுக்கு ஒரு இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கைக்கு ஒரு நாடு, இலங்கை நாட்டின் நாணயம் வந்து இலங்கை ரூபா. அப்ப இந்த இலங்கை ரூபாவை கொண்டு நாங்கள் உள்நாட்டுல எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல்களுக்கும் அந்த பணத்தை நாங்க பாவிக்கின்றோம். ஆனால் வெளிநாட்டுல ஒரு சாமான நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் இந்த இலங்கை ரூபாயை கொண்டு வாங்கலாமா? இலங்கை ரூபாயை கொண்டு எங்களால வாங்க முடியாது. உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து நாங்கள் ஒரு பொருட்களை இறக்குமதி செய்ய போறோம் என்று சொன்னால் இந்தியா இலங்கை காசை வச்சு ஒன்றுமே செய்யல. அப்ப இந்தியா என்ன சொல்லும்? எனக்கு இந்த நாட்டு நாணயத்துல காசைத்தான் என்று சொல்லும். அதே மாதிரி நான் ஜப்பான்ல இருந்து ஒரு சாமான இறக்குமதி செய்யணும் என்று சொன்னா ஜப்பான் என்ன சொல்லும்? எனக்கு நீ எந்த நாட்டு நாணயத்துல காசைத்தான் என்று சொல்லும். அப்ப எங்களுக்கு விளங்குது எங்கட நாட்டு நாணயம் எங்கட நாட்டுக்குள்ளதான் செல்வாக்கானது. வெளிநாட்டுக்கு போகும் பொழுது அது வந்து செல்வாக்கற்றதாக போகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோமே என்றால் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்கள் இந்த பிளைட் எடுத்து வெளிநாட்டுக்கு போறோமோ போய் அங்க இறங்க ஆட்டோமேட்டிக்கா எங்கட நாட்டு நாணயத்தின் பெறுமதி இல்லாம போகும். ஏன்னு சொன்னா எங்கட நாட்டு கத்தையா காசை வச்சிருந்தாலும் அங்க வந்து எங்களால ஒரு சாமானும் வேண்டிக் கொள்ள முடியாம இருக்கும். ஆகவேதான் எங்களுக்கு வெளிநாட்டு நாணய மாற்று என்றொன்று தேவைப்படுகின்றது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்றது எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்ப நாங்கள் எங்கட காசை கொடுத்து வெளிநாட்டு இப்ப இந்தியாவுக்குரியன்னு சொன்னா இந்திய நாணயத்தை நாங்கள் வேண்ட வேண்டி இருக்கும். ஜப்பான்ல இருந்து சாமான் இறக்குமதி செய்யறா எங்களுக்கு ஜப்பான் நாணயத்தை வேண்ட வேண்டி இருக்கும். அதை தவிர சில நாட்டு நாணயங்கள் சர்வதேச ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலர் முதன்மையான நாணயமாக உலகளாவிய ரீதியிலே எல்லா நாடுகளிலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த அமெரிக்காவின் பொருளாதார பலம், அமெரிக்கான பொருளாதார பலத்தின் காரணமாகத்தான் அது வந்து அவ்வளவு பெறுமதியாக எல்லா நாட்டிலேயும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே மாதிரி இப்ப ஐரோப்பாவில யூரோவும் ஒரு பலம் பொருந்திய நாணயமாக வந்துவிட்டது. அப்ப நாங்கள் அமெரிக்க டாலருக்கு அடுத்ததாக நாங்கள் யூரோவையும் கொண்டு செல்லலாம். அப்படி சில நாட்டு நாணயங்கள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி செய்ய போறோம் என்று சொன்னால் ஒன்றில் குறிப்பிட்ட அந்த நாட்டின் நாணயத்துக்கு கேள்வி எழுப்பணும். இல்லாட்டா இந்த பொதுவாக பாவிக்கப்படுகின்ற அமெரிக்க டாலர் இல்லாட்டா யூரோ இல்லாட்டா ஸ்டெர்லிங் பவுண்ட் இல்லாட்டா சிங்கப்பூர் டாலர் மாதிரியான ஒரு நாட்டுல நாணயத்துல அந்த கொடுக்கலை செய்ய வேண்டும். அப்ப பாப்போம், ஒரு நாட்டினுடைய பணமானது இன்னொரு நாட்டினுடைய பணத்தில் மாற்றும் பொழுது அது என்ன வீதமாக உள்ளதோ அதே வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் என்கின்றோம். வேறு விதத்தில் கூறுவதானால் உள்ளூர் நாணயத்தின் வெளிப்பெறுமதி அல்லது வெளிநாட்டு பெறுமதி நாணய மாற்று வீதம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இங்க நாணய மாற்று வீதம் என்று என்னன்னு சொன்னா ஒரு நாட்டின் நாணயத்தை இன்னொரு நாட்டு நாணயத்துல சொல்லுறது. உதாரணமா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை ரூபாயில எவ்வளவு 186 ரூபான்னு சொன்னா அதுதான் அந்த வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் என்று சொல்லுகின்றோம். அப்ப நான் ஒரு 186 ரூபாய் கொடுத்தாதான் அமெரிக்காண்டு ஒரு ரூபாயை என்னால பெற முடியும். 210 ரூபாயை கொடுத்தாதான் யூரோ என்ற நாணயத்தின் ஒரு அலகை என்னால பெற முடியும். அப்ப இதைத்தான் நாங்க வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த வெளிநாட்டு நாணயம் என்னத்துக்கு எங்களுக்கு தேவையானதை நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப நான் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் என்றா என்னன்னு சொல்லிக்கொண்டேன். அடுத்தது பேரளவு நாணய மாற்று வீதம். அப்ப இந்த நாணய மாற்று வீதங்கள் 4 வகைப்படும் என்று சொல்லுகின்றோம். அதுல முதலாவது பேரளவு நாணய மாற்று வீதம், நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
ஒரு நாணயத்தின் பெறுமதி இன்னொரு நாணயத்தில் குறிப்பிடப்படும் போது அது பணவீக்க விளைவுகளுக்கு உட்படாமல் இருக்கும். அப்ப ஒரு நாணயத்தின் பெறுமதியை நாங்கள் இன்னொரு நாணயத்துல சொல்லிக்க பணவீக்க விளைவுகள், பணவீக்கம் என்றது தெரியும் தானே, பணவீக்க விளைவுகளுக்கு உட்படாமல் இருக்கும். இது 3 வகையாக இருக்கும். முதலாவது நிலையான நாணய மாற்று வீதம். அப்ப நிலையான நாணய மாற்று வீதம் என்று சொன்னா என்ன? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில இவ்வளவுதான் அந்த மாற்று வீதம் என்று சொல்லிவிட்டா சரி. அதாவது $1 வந்து இலங்கை காசுல 186 தானடா, அது பிக்ஸ்ட். வருஷ கணக்கா அப்படியே இருக்கும். வருஷ கணக்கா அப்படியே இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, இது மத்திய வங்கியின் நாணய சபையால் தீர்மானிக்கப்பட்டு பராமரிக்கப்படும். இங்கு நாணய மாற்று வீதம் அடிக்கடி மாற்றப்பட மாட்டாது என்பதுடன் அது அன்றாட கேள்வி நிரம்பல் தொகைகளுக்கு ஏற்ப மாறுபடாமலும் இருக்கும். அப்ப அன்றாட கேள்வி நிரம்பல் தொகைகள் என்றதை நாங்க பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்ப சொல்லுவோம் அது பிக்ஸ்டா இருக்கும். அப்ப இலங்கையின் வரலாற்றை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இலங்கையில ஆரம்பத்துல நிலையான நாணய மாற்று வீதம் தான் இருந்தது. அப்ப நாங்க கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அப்ப எல்லாம் $2, $4, ஒரு அமெரிக்க டாலர் $2, $4 தான் இருந்தது 60கள்ல 50கள்ல எல்லாம். அப்ப பிக்ஸ்ட், அது மாற்றம் இல்லை. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு காலம் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னா அது ரிவைஸ் பண்ணப்படும். முதல் $2 ஒரு டாலர் வந்து $2 இருந்தேன்னு சொன்னா மத்திய வங்கி அந்த காலத்துக்கு காலம் பிராக்டிக்கலா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கட்டம் வரைக்க ஒரு டாலர் வந்து $4 மாறும். எப்பவுமே இலங்கையை பொறுத்த மட்டும் திரும்பவும் சொல்றேன், ஏற்றுமதிகள் குறைவு இறக்குமதிகள் கூட அந்த பெருமானம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரும். இலங்கை ரூபாண்ட பெறுமதி அந்நிய செலாவணியோடு ஒப்படைக்க வீழ்ச்சி அடைந்து கொண்டு வரும் பொழுது இப்படியான காலத்துக்கு காலம் ரிவைஸ் பண்ணப்படும். இந்த ரேட்டுகள், இந்த ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்து இலங்கையின் பொருளாதாரம் இல்லாட்ட இலங்கையின் வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆண்டு 1977 ஆண்டு. அன்றைக்கு நான் நினைக்கிறேன் $8, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, $8 அப்படித்தான் இருந்திருக்கணும் ஒரு டாலர். அப்ப 77 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சப்மிட் பண்ணப்படும் பொழுது அந்த நிதி அமைச்சர் வந்து சொல்லுகின்றார் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இனி வந்து எங்கட நாணய மாற்று வீதத்தை நிலையான நாணய மாற்று வீதமா வச்சிருக்க மாட்டோம், அது மிதக்கும் நாணய மாற்று வீதமாக மாற்றுகின்றோம். அப்ப அப்படி மிதக்க விட்டேக்க $8 பெறுமதி மதிப்பிறக்கம் செய்து அது அப்படி விட்டது. அப்ப மிதக்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படும் அந்த நாணய மாற்று வீதம். அப்ப நாங்கள் இப்போ நிலையான நாணய மாற்று வீதத்தை பற்றி காய்ச்சோம். நிலையான நாணய மாற்று வீதம் பிக்ஸ்டா இருக்கும். இன்றைக்கும் ஒரு ரேட் தான், நாளைக்கும் ஒரு ரேட் தான், ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு ரேட் தான், ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரே ரேட் தான், அன்லஸ் அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து அதை ரிவைஸ் பண்ணினு சொல்லி அறிவிக்காம இருக்க மாட்டோம். உலக நாடுகளை பார்த்தீங்களேன்னா நான் நினைக்கிறேன் இப்பொழுது சில நாடுகள்ல இந்த நிலையான நாணய மாற்று வீதம் இன்றைக்கும் இருக்கின்றது. மாலத்தீவு நாட்டுல நான் நினைக்கிறேன் அவங்களோட பொருளாதாரத்துல அவங்களோட அந்நிய செலாவணி வந்து இப்பவும் நாணய மாற்று வீதம் நிலையானதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்தின் நன்மைகள் என்னன்னு சொன்னா, ஒரு உறுதியான நிச்சயமான நாணய மாற்று வீதம் இருக்கும். இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா யாருக்கும் ஒரு ஷுவர் விடிஞ்சா அவங்களுக்கு தெரியும் என்ன ரேட். இப்ப எல்லாம் விடிஞ்சா அவங்களுக்கு நாங்கள் செக் பண்ண வேண்டி இருக்கு என்ன ரேட். ஆனா முந்தி அப்படி இல்லை. நிச்சரியால் எழும்பேக்க ஏற்றுமதியாளனும் இறக்குமதியாளனுக்கும் தெரியும். ஏன் ஏற்றுமதியாளனுக்கும் இறக்குமதியாளனுக்கும் தான் நிச்சயமாக தேவைப்படுது அந்த ரேட். நிச்சயமாக தேவைப்படுது என்று சொல்லும் பொழுது இறக்குமதியாளனை பொறுத்த மட்டும் அவன் இலங்கை காசை கொடுத்து வெளிநாட்டு காசை கேட்க வேண்டி இருக்கு.
அப்ப நிலையான நாட்டு நாணய மாற்று வீதம் ஷுவரா தெரியும் அவனுக்கு $4 தான் $8 தான் $1 சொன்னா அவனுக்கு தெரியும் நான் இது $10 ஒரு சாமான இறக்குமதி செய்ய போறேன்னா எனக்கு $80 தான் தேவை. அதே மாதிரி ஏற்றுமதியாளர்களுக்கும் தான் ஏற்றுமதி செய்யும் பொழுது அவனுக்கு நிலையான நாணய மாற்று வீதம் இருந்ததுன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இலங்கையில இறக்குமதி செய்யப்படும் பொழுது இலங்கையில இறக்குமதி செய்யப்படும் பொருட்களோட விலைகளும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது $8 தான் இறக்குமதி செய்யறோம்னா எங்களுக்கு அது $8 படி இறக்குமதி இந்த விலையை நாங்கள் பெருக்கி மற்ற செலவுகளையும் கூட்டி ஒரு நிலையானதாக இருக்கும் இறக்குமதி பொருட்களின் விலைகள் உள்நாட்டில். அப்ப இது ஒரு முக்கியமான நன்மையாக காணப்படுகின்றது. 77ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. நாங்கள் அதை அனுபவிச்ச நாங்கள் ஒரு பிக்ஸ்டா இருக்கு. உள்ளூர் உற்பத்தி பொருட்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியுமானால் வெளிநாட்டு சந்தையில் உள்ள போட்டித்தன்மையை இலகுவாக எதிர்கொள்ள முடியும். அப்ப ஒரு கண்டிஷன் போடினம் என்னன்னு சொன்னா, உள்ளூர் உற்பத்தி பொருட்களை குறைந்த செலவில் எங்களால உற்பத்தி செய்ய முடியுமெண்டா இந்த நாணய மாற்று வீதத்துக்குள்ள வெளிநாட்டு சந்தையில போட்டித்தன்மையை இலகுவாக எதிர்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னா இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுல உங்களுக்கு தெரியும் $1 இலங்கை பெறுமதி ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா இது பிக்ஸ்டா இருக்கும் பொழுது நாங்க சரியான குறைஞ்ச செலவில் இதை உற்பத்தி செய்ய வேண்டாம். நாங்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது எங்களோட பிரைஸ் வெளிநாட்டு பெறுமதியில ஒரு போட்டித்தன்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு பிரைஸா இருக்கு. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் நிலையானதாக வைத்திருக்கக்கூடியதாக உள்ளதால் பொது விலை மட்டத்தில் உறுதித்தன்மையை போட முடியும். இதைத்தான் நான் அதுல உங்களுக்கு சொன்னேன். அப்ப இனி பாப்பம் நிலையான மாற்று வீதத்தில் இருக்கிற பிரதிகூலங்கள். நிலையான மாற்று வீதத்தில் இருக்கிற பிரதிகூலங்கள் என்னன்னு சொன்னா, வெளிநாட்டு நாணயத்தின் மிகை மதிப்பு அல்லது குறை மதிப்பு என்பன இடம்பெறக்கூடியதாக இருக்கு. அதாவது நாணயத்தின் மதிப்பு சரியா மதிப்பிடப்பட்டிருக்காது. அதாவது உண்மையான்படி இலங்கை நாணயத்தின் மதிப்பு இப்ப நான் சொல்றேன், ஒரு நிலையான நாணய மாற்று வீதத்துல இலங்கை $8 சொன்னா $1 அது உண்மையில $15 இருக்கலாம், இல்லாட்டா $4 இருக்கலாம். ஆனாலும் அரசாங்கம் சொல்லிட்டுதுன்றதுக்காக நாங்கள் $8 அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருப்போம். ஆனா அதுல மதிப்பு குறைஞ்சும் இருக்கலாம், கூடியும் இருக்கலாம். அப்ப குறைஞ்சிருந்தது என்றால் அதால பாதிக்கப்படுறது எங்களுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிற நாடுகள். மிகையா மதிக்கப்பட்டிருந்தால் அதால பாதிக்கப்படுறது இந்த குறிப்பிட்ட நாடு. என்று சொன்னா அவைகளுக்கு கிடைக்க போற $1 குறைவா தான் இருக்கும். மிகையா மதிச்சிருந்தா. குறைவா மதிச்சிருந்தா அவங்க நட்டப்பட வேண்டி இருக்கு. அப்ப ரெண்டாவது என்னன்னு சொன்னா, உண்மையான சந்தை நிலவரத்தை காட்டுவதற்கு அரசாங்கத்தின் தலையீடு அவசியமாகும். உண்மையான சந்தை நிலவரத்தை காட்டுவதற்கு அரசாங்கத்தின் தலையீடு அவசியமாக இருக்கின்றது. அப்ப அரசாங்கம் தலையிட்டு தான் உண்மையான சந்தை நிலவரத்தை காட்ட வேண்டி இருக்கு. அப்ப சென்மதி நிலுவையில் ஒன்றும் சமமின்மையை தீர்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாம போகின்றது. அப்ப சென்மதி நிலுவை ஒரு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸா தான் இருக்கும். அப்படி ஒரு சமமின்மை வந்தாலும் அது ஈஸியாக அதை எங்களால, அதாவது ஏற்றுமதி குறைவா இருந்த இறக்குமதி கூடுதலா இருந்தா தான் எங்களால சென்மை நிலுவையில ஒரு வித்தியாசம் உண்டு. வெளிநாட்டு நாணயத்தில் ஏற்படுற குறைவுகளால அந்த பிரச்சனை வராது. ரெண்டாவது, வெளிநாட்டு சொத்துக்களின் அளவுகளில் வீழ்ச்சி ஏற்படும். வெளிநாட்டு சொத்துக்களின் அளவுகளில வீழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னா, இந்த கரன்சி ரேட் ஒரே மாதிரி இருக்கிறபடியால கூடுதலாக வெளிநாட்டுல இருக்கிறார்கள், அதாவது இது குறை மதிப்பாக இருந்தது என்றா வெளிநாட்டுல இருக்கிறார்கள் தங்களோட பணத்தை இங்க கொண்டு வரதுக்கு விரும்ப மாட்டீங்க. என்ன தாங்கள் நட்டப்படுவோம் என்று நினைப்பின்.
குறிப்பாக ஏற்றுமதியாளன் கூட அதைத்தான் நினைப்பான். அதால அந்த காலத்துல வேற 2 விதமான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகள் இருந்தது. அதெல்லாம் வேற கதைகள். நாங்கள் இப்ப அதை பார்க்க வேண்டாம். நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது அடுத்ததாக மிதக்கும் நாணய மாற்று வீதம். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்பது நிலையான நாணய மாற்று வீதத்தின் ஆப்போசிட். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்பது என்ன? அது பிக்ஸ்டா இருக்காது, ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் என்னென்று தீர்மானிக்கப்படுது என்று சொன்னால், ஒரு வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி நிரம்பல் அடிப்படை. அப்ப நாங்கள் இங்க எடுப்போம் ஒரு US டாலருக்குரிய கேள்வி நிரம்பலை எடுத்துக்கொள்வோம். இலங்கையை பொறுத்த மட்டும் US டாலருக்குரிய கேள்வி இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து, அதே நேரம் அந்த US டாலருக்குரிய நிரம்பல் எப்படி இருக்கு என்று பார்த்துதான் அந்த ரேட் தீர்மானிக்கப்படும். அப்போ 77ஆம் ஆண்டு அரசாங்கம் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி போட்டு 8 ரூபாயா இல்ல 12 ரூபாயா 15 ரூபாய் போட்டுட்டு விட்டுட்டு, நாளையில இருந்து கேள்வி நிரம்பல் அடிப்படையில இந்த நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்படும். அதைத்தான் மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்று சொல்றோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாள் குறிப்பிட்ட நாள்ல வர்த்தகம் நடக்க நாட்டுல US டாலருக்கு எவ்வளவு கேள்வி ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப முக்கியமாக US டாலருக்கு கேள்வி ஏற்படுத்துறது யார்? இறக்குமதியாளர். இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதியாக செய்யறவங்க தான் US டாலர் தேவைப்படும். அப்ப நான் சொல்லுவோம், இறக்குமதியாளர் எல்லாரும் சேர்ந்து $10,000 வேணும் என்று ஒரு அன்றைக்கு குறிப்பிட்ட நாள்ல நிக்கணும். எல்லா பேங்க்ஸ்லயும் ஒட்டுமொத்தமா அன்றைக்கு ஒர்க்கிங் டேல $10,000 தேவைப்படுது என்று இறக்குமதியாளர் போய் கேட்டுக்கொண்டு நிக்கணும். அப்ப அந்த மார்க்கெட்ல சப்ளை என்ன? இந்த சப்ளைய முக்கியமா தாரதார் ஏற்றுமதியாளர். ஏனென்றா ஏற்றுமதி செய்யப்பட்டு வரைக்கத்தான் வெளிநாட்டு நாணயம் வருகின்றது. வெளிநாட்டு நாணயம் வரும் பொழுது அது மத்திய வங்கியில US டாலரை வச்சுக்கொண்டு உள்நாட்டு நாணயத்தை ஏற்றுமதியாளருக்கு நாங்க கொடுக்கின்றோம் ஒரு ரேட்டில். அப்ப சொல்லுவோம் $8,000 தான் ஏற்றுமதியாளரால அன்றைக்கு குறிப்பிட்ட நாள்ல கிடைச்சது என்று சொன்னா, நிரம்பல் $8,000, கேள்வி $10,000. அப்ப என்ன? கேள்வி கூடுதலாக இருக்கின்றது. அப்ப என்ன நடக்கும்? US டாலருக்கான கேள்வி கூடுதலாக இருக்குது என்று சொல்லிக்க சனம் கூடுதலான இலங்கை காசு கொடுத்து அந்த US டாலரை வேண்ட பாப்பினோம். அப்ப 9 ரூபாயில நின்றது முதல் நாள் என்று சொன்னால், நிலையான நாணய மாற்று வீதத்தை மாத்திர முதலாவது நாள் விடிய 9 ரூபாயில இருந்தேன்னு சொன்னா, அது இந்த கேள்வி கூடுதலாக இருந்தபடியா 9 ரூபா 10 சதம், 9 ரூபா 20 சதம், இல்லாட்டா 9 ரூபா 30 சதத்துல போய் நிற்கும். ஒரு 30 சதத்தால எங்கட பெறுமதி இறங்கி இருக்கு, இல்லாட்டா ஒரு 10 சதத்தால எங்கட பெறுமதி இறங்கி இருக்கும். என்றைக்கு அந்த US டாலருக்குரிய கேள்வி கூடுதோ நிரம்பலும் பார்க்க அன்றைக்கு எங்கட பெறுமதி குறைஞ்சு கொண்டு வரும். என்றைக்கு US டாலர் நிரம்பல் கூடுதலாக இருந்து எங்கட கேள்வி குறைவாக இருக்குதோ அன்றைக்கு எங்கட இலங்கை ரூபாவின் பெறுமதி US டாலருக்கு எதிராக கொஞ்சம் கூடி இருக்கும். இதுதான் அந்த தியரி. அப்ப மிதக்கும் நாணய வீதத்தின் நன்மைகள் என்ன? வெளிநாட்டு நாணயத்துடன் ஒப்பிடும் பொழுது நாணயத்தின் பெறுமதி மிகையாகவோ அல்லது குறைவாகவோ இருக்காது. அப்ப உண்மையான ஒரு பிக்சரை காட்டி கொண்டிருக்கும். அப்ப இந்த முறை நாணய மாற்று வீதத்தின் உண்மை பெறுமதியை காட்டி நிற்கும். இப்ப நிலையான மாற்று வீதத்துல உண்மையான பெறுமதியை காட்டாது. கவர்மெண்ட் சும்மா பிக்ஸ் பண்ணி போட்டு இருக்கும், நாங்களும் இதண்டுவோம். அதான் நான் சொன்னேன், வெளிநாட்டுக்காரன் கவலைப்படுவான் இந்த நாட்டுக்கு சாமான விற்க, அந்த தனக்கு சரியான காசு வராது. அப்ப இங்க அப்படி இல்லை, உண்மையான இத சுட்டி நீக்குது. உண்மையான நிலையை சுட்டி நீக்கிறபடியா யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏற்றுமதியாளனும் காசை உள்ளுக்கு கொண்டு வர பாப்பான என்ன எடுக்கணும்னா, எனக்கு நிறைய காசு இலங்கை காசுல கிடைக்குது. அதாவது உண்மையான நிலையை காட்டுது.
அப்ப இது ஒரு தன்னியக்க பொறிமுறையை பொறிமுறையை தருவதனால் நாட்டின் சென்மை நிலுவைக்கு சாதகமாக அமையும். அப்ப தன்னியக்க பொறிமுறையை காட்டுறபடியா உண்மையின்படி ஏற்றுமதி கூடுதலா இருந்ததுன்னா சென்மை நிலைமையை சாதகமாக்கி போட்டு இருக்கும். இது மற்றது அரசாங்கத்தின் தலையீடுகள் தேவையில்லை. சந்தை தான் தீர்மானிக்கும், மார்க்கெட் தான் தீர்மானிக்குது. அந்த விலை பொறுமுறை என்று நாங்கள் சொன்ன மாதிரி இங்க சந்தை தான் தீர்மானிக்கின்றது. கேள்வி நிரம்பலின் அடிப்படையில தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப நீ மிதக்கும் நாணய மாற்று வீதத்தின் பாதகத்தன்மை என்னன்னு பார்ப்போம். அப்ப நாணய மாற்று வீதம் மிதக்கப்படும் போது நாணய கொள்கை மற்றும் இதன் கொள்கைகளின் முக்கியம் ஒழுக்கம் அற்று போகின்றது. இது தொடர்பான கொள்கைகளின் முக்கியமான ஒழுக்கம் அற்று போகின்றது. இதனால் பொருளாதாரம் நலிவடைந்த நாடுகள் பணவீக்க கொள்கைகளை பின்பற்ற வேண்டி ஏற்படுகின்றது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இந்த நலிவடைந்த நாடுகள் இல்லாட்ட வறிய நாடுகள் இல்லாட்டா இறக்குமதியில கூடுதலா தங்கி இருக்கிற நாடுகள்ல பணவீக்கம் என்பது கூடுதலாக இருக்கும். என்று சொன்னால் நாளுக்கு நாள் பெறுமதி குறைஞ்சு கொண்டு வரும். வெளிநாட்டு நாணயத்தோட ஒப்படைக்க உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து கொண்டு போகும், பணவீக்கம் காணப்படும். அப்ப இலங்கைய இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம். ஆனால் இலங்கையிலும் பார்க்க மோசமான நாடுகள் இருக்கின்றன. அதனால அப்படியான நாடுகளுக்கு இது ஒரு பாதகத்தன்மையை காட்டும். இறக்குமதியாளர்களோ அல்லது ஏற்றுமதியாளர்களோ வினைத்திறனான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக இருப்பர். அதாவது என்னன்னு சொன்னா, இறக்குமதியாளன் பிடிஞ்சா என்ன ரேட் இருக்க மட்டும் அவனுக்கு தெரியாது, ஏற்றுமதியாளனுக்கும் பிடிஞ்சா என்ன ரேட் இருக்க மட்டும் தெரியாது. சில விட குறையலாம், சில விட கூடலாம். அப்ப அவையில ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு பிறகு இறக்குமதி செய்ய போற ஒருத்தனுக்கு இன்றைக்கு ப்ரெடிக்ட் பண்ண இயலாத என்ன விலையில என்ன ரேட் இருக்கும். அதே ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. வேணுமெண்டா ஒரு நாள் 2 நாள், ஒரு கிழமை 2 கிழமைக்கு அவனால சொல்லலாமே ஒழிய அதுக்கு மேல சொல்ல இயலாது. பணத்தின் பெறுமதி மதிப்பிழக்கப்படும் அல்லது மதிப்பேற்றப்படும். அப்ப ஒரு உறுதியான பலமான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டுக்கு பணத்தின் பெறுமதி அவையிட பெறுமதி மதிப்பேற்றப்பட்டு கொண்டு போகும். உதாரணமாக யூகே எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்டெர்லிங் பவுண்ட் வந்து 240 ரூபாயா இருக்கு. அப்ப ஸ்டெர்லிங் பவுண்ட் வந்து 240 ரூபாயா போயேக்க அதுவும் நல்லதல்ல. ஏன்னு சொன்னா, இங்க யூகேல இருந்து ஒரு சாமானியம் இறக்குமதி செய்ய ஒருத்தரும் விரும்ப மாட்டான். ஏன்னா சரியான ஹை ரேட். அதே மாதிரி இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு பணத்தின் பெறுமதி மதிப்பிழக்கப்பட்டு கொண்டு போகும். இதுதான் உண்மையான காரணம். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று நாங்கள் சொல்றோம். ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு எதிர்மறையான. இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 2 விதமா நாங்க பிரிக்கலாம். முதலாவது முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம். அப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் என்று சொன்னா அத மேனேஜ் ஃப்ளோட் என்று சொல்றோம். மேனேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளோட், மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் இன்றைக்கு இந்த மிதக்கும் நாணய மாற்று வீதம் முகாமைப்படுத்தப்படுகின்றது. அப்ப கேள்வி நிரம்பல் அடிப்படையில ஒரு நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்படுது என்று நான் சொன்னேன். மிதக்கும் நாணய மாற்று வீதம் அது வந்து உண்மையாக என்ன நடக்குது என்று சொன்னால் முகாமைப்படுத்தப்படுகிறது மத்திய வங்கியால். இப்ப நாங்கள் இதுல மிதக்கும் நாணய மாற்று வீதத்தின் தீமைகள் இருக்குது தானே. அதாவது விடிஞ்சா என்ன ரேட் இருக்கும் என்று இறக்குமதியாளனுக்கும் ஏற்றுமதியாளனுக்கும் தெரியாட்டா அவன் எவ்வளவோ குழம்பி அடிப்பான், அவனால ஒன்றும் தீர்மானிக்க முடியாம இருக்கும்.
அது தவிர்க்கிறதுக்காக முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஒவ்வொரு நாளும் மத்திய வங்கி தீர்மானிக்கும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் அதை விற்கணும். அப்ப நீங்கள் மிதக்கும் நாணய மாற்று வீதம் நடக்க நீங்கள் கவனிச்சு பார்ப்பீங்க. அடுத்த நாள் பேப்பர்ல இருக்கும் இன்றைய செலாவணி மாற்று வீதம் என்று சொல்லி போட்டு வாங்கும் விலை விற்கும் விலை என்று 2 விலை இருக்கு. உதாரணமா US$ என்று சொன்னா $186 வாங்கும் விலை, விற்கும் விலை $188 அப்ப $186 $188 $2 வித்தியாசம் இருக்கு வாங்கும் விலைக்கும் விற்கும் விலை. அப்ப இங்க விற்கும் விலைன்றது என்ன? வங்கி பொதுமகனுக்கு இல்லாட்டா வாடிக்கையாளனுக்கு விற்கிற விலை $1 $188.20. வாங்கும் விலை வங்கி வாடிக்கையாளன்ட்ட இருந்து டாலரை வாங்குற விலை $186.10. அப்ப இங்க இது 2க்கும் உள்ள வித்தியாசம் ஏன் மத்திய வங்கி அறிவிக்குது என்று சொன்னால், நீங்கள் இந்த ரேட்டுக்குள்ள மட்டும், அதாவது இதுக்கு குறைய அந்த இது ரேட்டுக்கு குறைய இடையில நீங்க எந்த ரேட்லயும் நீங்கள் வேண்டி வில்லுங்க கொண்டு வணிக வங்கிகளுக்கோ இல்லாட்டா நாணய மாற்று செய்யற அந்த டீலர்ஸுக்கோ சொல்லும். அப்ப அதுக்குள்ள அவையில் வேண்டி வினம் விப்பினம். அப்ப உங்களுக்கு தெரியும் அவையில் விற்கிற விலை கூடதா இருக்கும், வேண்ட விலை குறையதா இருக்கும். அதுல வார $1.50 தான் அவையில லாபம். அப்ப எப்பவுமே அவையில் விற்கிற விலை கூடவா இருக்கும், அவையில் வாங்குற விலை குறைவா இருக்கும். ஆனா மத்திய வங்கி அந்த மேல் விலையையும் கீழ் லைனையும் போட்டு கொடுக்கும். அப்ப அதுதான் முகாமைப்படுத்தப்படுகின்றது. இதுக்கு மிஞ்சி போகாத என்று சொல்றதுதான் அந்த முகாமைப்படுத்தப்படுவது. ஏன்னு சொன்னா இதுக்கு மிஞ்சி போயக்கதான் அந்த டீவியேஷன் பிளக்சுவேஷன் கூடுதலாக இருக்கேக்க இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றன என்ற அடுத்த நாள் ரேட் என்னன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ 77ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நாணய மாற்று வீதம் மிதக்கப்படப்படும் போது இலங்கையில மிதக்கப்படப்பட்டது இந்த முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் விடிய மத்திய வங்கி விடிய 8 மணிக்கு ஆக்கள் வரைவினும் முதல் வேலையா ஒரு டீம் ஒன்று இருக்கு, ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. டக்கனாவேல் போய் நேற்று இன்ன மாதிரி டிமாண்ட் இருந்தது, இன்ன மாதிரி சப்ளை இருந்தா ரைட் இன்றைக்கு இந்த ரேட்டுக்கு போடுவோம். அப்ப இந்த சப்ளை குறைவாக இருந்த டிமாண்ட் கூட இருந்தது என்ன முதல் நாள் இந்த $188 வந்த விற்கும் விலை இன்னும் கொஞ்சம் கூட போகும். $188 50% போயிடும். அதே மாதிரி இங்கால $186 10%, $186 30%, $186 40% போயிடும். அப்ப கேள்வி கூடுதலாக நிரம்பல் குறைவாக இருக்குமா இருந்தால் இந்த ரேட்டை பிடிக்க குறைஞ்சு கொண்டு போகும். இலங்கை ரூபாண்ட பெறுமதி கூடிக்கொண்டு போகும். கூடுமண்டு பெறுமதியில ரூபாண்ட விலை கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி நிரம்பல் கூடி கேள்வி குறைவாக இருக்கும் என்றால் $US நிரம்பல் கேள்வி குறைந்து நிரம்பல் கூடுதலாக இருக்கும் என்றால் அது குறைஞ்சு கொண்டு வரும். $188 10% $187 50% குறைஞ்சு. $186 10% $185 80% வந்திருக்கு. அப்ப இங்கால போகாம குறைஞ்சு கொண்டு வரும், நிரம்பல் கூட இருந்தது. ஆனால் இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல எப்பவுமே வெரி ஃபியூ டேஸ் தான் நிரம்பல் கூட வரும். மற்ற நாட்கள்ல எல்லாம் நிரம்பல் குறைவாகவும் கேள்வி கூடுதலாகவும் இருக்கும்போது இப்படி குறைஞ்சு கொண்டே வருகின்றோம். அப்ப உதாரணத்துக்கு மாசத்துக்கு ஒருக்காவோ மாசத்துக்கு 2 தரமோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான எல்சி என்று சொல்லப்படுகிற லெட்டர் ஆஃப் கிரெடிட், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தான் நீங்க இறக்குமதி செய்யறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இப்ப லங்கா யோசியும் செய்கின்றது. அவையில் போய் பேங்க்ல பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இறக்குமதிக்கான எல்சியை கொடுக்க நிறைய பெரிய அளவுல $US தேவைப்படும். அப்ப அந்த நேரத்துல அடுத்த நாள் பிடிக்க பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப அப்படியான $US நாங்கள் கேள்வி எழுப்பப்படும் போது சில நேரங்கள்ல அந்த நிரம்பல்ல காணாம இருக்கு. நிரம்பல் காணாம இருக்கும் பொழுது மத்திய வங்கி தான் அதை வெளியிட அதை நிரப்ப வேண்டி இருக்கும் அந்த கேப். அப்ப அப்படியான நாட்கள்ல ரேட் இலங்கை ரூபாய் பெறுமதி நல்லா குறைஞ்சு கொண்டு போகும்.
அப்ப இங்கு இந்த முறையின் கீழ் நாணய மாற்று வீதம் திறந்த சக்திகளால் தீர்மானிக்கப்படும். எனினும் அரசாங்கத்தின் காலத்துக்கு காலம் உள்ள தலையீட்டினால் இந்த பணத்தினுடைய திறந்த சந்தை விலைகள் மாற்றப்படையும். காலத்துக்கு காலம் உள்ள தலையீட்டினால் என்பது இலங்கையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் இருந்தது, ஒவ்வொரு ஒர்க்கிங் டேயும் இருந்தது. இங்கு நாட்டின் நாணய அதிகார சபை, அதாவது மத்திய வங்கி, நேரடியாக வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையில் தலையிட்டு வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி விற்கும். இங்கு வேண்டுமென்றே ஒரு தூய அந்நிய செலாவணி சந்தையில் அரசாங்கமானது கேள்வி நிரம்பலில் தலையிடுவதனால் இதனை அழுக்கான மிதக்கும் நாணய மாற்று வீதம் எனவும் அழைப்பர். டர்ட்டி ஃப்ளோட்டிங் ரேட் என்றும் சொல்லுவீங்க. அப்ப அடுத்தது மெய் அந்நிய செலாவணி மாற்று. அதுக்கு இடையில நான் உங்களுக்கு இன்னொன்றை சொல்ல வேண்டி விரும்புகின்றேன். அதுக்கிடையில் நீங்கள் குறிப்பாக போட்டுக்கொள்ளுங்க. மிதக்கு நாணய மாற்று வீதத்துக்குள்ள நாங்க இப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் பார்த்தனாங்கள் தானே. அதுக்கு கீழே இன்னொன்று இருக்கின்றது என்னன்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ளோட், திறந்த நாணய மாற்று வீதம். ஒன்று மேனேஜ் ஃப்ளோட், அதாவது மிதக்கு நாணய மாற்று வீதத்துக்குள்ள முதலாவது மேனேஜ் ஃப்ளோட் முகாமைப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு உள்ளது திறந்த நாணய மாற்று வீதம். அதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க, நான் அதுல நோட்ஸ் தரவில்லை. அது திறந்த நாணய மாற்று வீதம் என்ன செய்யும் என்று சொன்னால் 100க்கு 100 வீதம் கேள்வி நிரம்பல் அடிப்படையில நடக்கும். இலங்கையை பொறுத்த மட்டும் 1977ஆம் ஆண்டுல இருந்து நாணயம் மிதக்க விடப்பட்டாலும் அது முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதமாக 77ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஒவ்வொரு நாளும் பேங்க் அறிவிச்சு கொண்டிருந்தது. 2000ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அன்று இலங்கை மத்திய வங்கியால இது 100க்கு 100 வீதம் திறந்த நாணய மாற்று வீதமாக ஆக்கப்பட்டது. அதாவது திறந்த நாணய மாற்று வீதம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு இந்த மத்திய வங்கி இந்த உச்ச லைனும் குறைந்த லைனையும் கொடுக்காது. மார்க்கெட்டே டிசைட் பண்ணிக்கொள்ளும் என்ன ரேட் என்ன இது என்று சொல்லி. மத்திய வங்கி அதை முகாமைப்படுத்தாது, அரசாங்கம் முகாமைப்படுத்தாது. அப்ப 100க்கு 100 வீதம் கேள்வி நிரம்பல் அடிப்படையில அந்த செலாவணி வீதம் இருக்கும். அப்ப 100க்கு 100 வீதம் அந்த செலாவணி வீதம் இருக்க கேள்வி நிரம்பல் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதுவும் பிளக்சுவேஷன் சில நேரங்கள்ல ஏற்படலாம். பிளக்சுவேஷன் என்று சொல்லும் பொழுது பெரிய அளவில் ஒரு ஏற்ற இறக்கம். உதாரணமாக 10%, 20%தால குறைஞ்சு கொண்டு ஒரு நாளும் குறைஞ்சு கொண்டு போச்சு என்று சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ரேட்ல ஸ்லோவா குறைஞ்சு கொண்டு போகுது. ஒவ்வொரு நாளும் 10 ரூபாயால குறைஞ்சு கொண்டு போச்சு. இன்றைக்கு 186 ரூபாயா இருக்கிறது, நாளைக்கு 196 ரூபாயா போய் அதுக்கு அடுத்த நாள் 210 ரூபாயா போயிட்டு என்று சொன்னால் பழையபடி இந்த வாடிக்கையாளர்களோ அந்த நாட்டு மக்களால அந்த நாணயத்துல நம்பிக்கை வைக்கலாம் போகும். என்னன்னா இப்படி மாறிக்கொண்டிருக்கேன்னா இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணு. ஆகவேதான் இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல, அதாவது ஒரு பொருளாதாரம் வலுவாக உள்ள நாடுகள், இப்ப அமெரிக்கா யூகே மாதிரியான நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்காது. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்றுமதி கூடுதலா இருக்கும், இறக்குமதி குறைவா இருக்கும். அதாவது அங்க ஃப்ரீயா நீங்க இறக்குமதி செய்யலாம். என்னன்னா அவ்வளவு பெரிய ஏற்றுமதிகள் இருக்குதா. ஆனா இலங்கையில அப்படி இல்லாதபடியா தான் இந்த பிரச்சனை. அப்ப இலங்கையில ஈஸியா பிளக்சுவேஷன் இருக்கலாம், அவுக்கு குறையலாம். நான் சொன்ன மாதிரி 10 ரூபாயா கூட ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு போகுது. அப்ப அது என்னன்னு தடுக்குதுன்னு சொன்னா மத்திய வங்கியும் ஒரு வாடிக்கையாளனா அப்படியான நேரத்துல சந்தைக்கு வருது. அந்நிய செலாவணி சந்தைக்கு வருகிறது ஒரு வாடிக்கையாளனா.
வந்து மத்திய வங்கி வேண்டி விற்கும். உதாரணமாக நிரம்பல் குறைவாக இருந்து யூஎஸ் டாலருக்கான கேள்வி கூடுதலா இருக்கும் பொழுது, இனியில் என்ன கூடுதலா இருக்கும்போது சொல்லுவோம் அந்த 10 ரூபா மாதிரி குறையுதுன்னு சொன்னால் மத்திய வங்கி உடனே வந்து டாலரை விற்கும். மார்க்கெட்ல டாலரை விற்கும். அப்ப நிரம்பல் கூடினோன்னு என்ன நடக்கும்? கேள்விக்கு கிட்ட நிரம்பல் வேற என்ன நடக்கும்? இந்த விலை குறைஞ்சு கொண்டு போறது தடுக்கப்படும். அதே மாதிரி நிரம்பல் கூடுதலாக உள்ள பொழுது கேள்வி அகலம் குறைவாக இருந்தால் அந்த பெறுமதி அப்ரிஷியேட் பண்ணப்படும். இலங்கையின் பெறுமதி இலங்கை ரூபாயின் பெறுமதி அப்ரிஷியேட் பண்ணப்படும். அப்ப அப்படியான நேரத்திலையும் ஒரே அடியா அப்ரிஷியேட் பண்ண விடக்கூடாது. பெரிய அளவில் 10 ரூபாய் 20 ரூபாயோ இன்றைக்கு 186 ரூபாய் இருக்கிற நாளைக்கு 176 ரூபாய்ன்னு சொன்னா ஏற்றுமதியாளன் குழம்பிடுவான். அது இறக்குமதியாளனுக்கு நன்மை. ஆனா ஏற்றுமதியாளன் என்னடா ஒரே நாள்ல 10 ரூபாய் குறைஞ்சிட்டான்னா அவன் டிஸ்கரேஜ் பண்ணப்படுவான் தன் பொருட்களை ஏற்றுமதி செய்வது. அப்ப அந்த இடத்துல மத்திய வங்கி போய் என்ன செய்யும்? டாலரை வேண்டும். டாலரை என்ன விலைக்கு வேண்டும்? இன்றைக்கு 186 ரூபாய்னா நாளைக்கு 176 ரூபாய்க்கு போகுதுன்னா 185 ரூபாயில 184 ரூபாயில வேண்டி கொண்டு நிக்க நிரம்பல் குறைஞ்சிரும். அப்புறம் அடுத்த நாள் அது ஸ்மூத் ஆகலாம். ஸ்மூத் ஆகலைன்னா இதே மாதிரியான ஒரு வாடிக்கையாளர் ஒரு அங்கமாக வாடிக்கையாளர் மாதிரி ஒரு சாதாரண வாடிக்கையாளர் மாதிரி வந்து மத்திய வங்கி வாங்கி விற்பதால் வெளிநாட்டு நாணயத்தை இந்த மார்க்கெட்ல வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கும். அப்ப இலங்கையில ஆரம்பத்தில் நிலையான நாணய மாற்று வீதம் இருந்தாலும் பிறகு வந்து மிதக்கும் நாணய மாற்று வீதம் 77ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அது முதலாவது முகாமைப்படுத்தப்பட்ட மேனேஜ் புளோட்டா தான் இருந்தது. அது பிறகு 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஃப்ரீ புளோட்டா மாறி. அப்ப இதுதான் நிலையான நாணய மாற்று வீதம், மிதக்கும் நாணய மாற்று வீதம். இந்த மிதக்கும் நாணய மாற்று வீதம் 2 வகைப்படும். முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம், திறந்த நாணய மாற்று வீதம், ஃப்ரீ ஃப்ளோ. நான் நினைக்கிறேன் நன்றி மாணவர்களை. நாங்கள் இதை தொடர்ந்து போவதற்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கின்றது. நாங்கள் இது காம்ப்ளிகேட்டடா போயிடும். நாங்கள் அடுத்த கிழமை இந்த மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதத்திலிருந்து நாங்கள் துவங்குவோம். அதே சமயம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், லெசன் 18 இப்ப உங்களுக்கு நான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வாரக்கிழமை போட்டு விடுவேன் சரியான நோட்டை. இந்த இந்த இப்ப இருக்கிற 18 நோட்டை நீங்க இக்னோர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு புது நோட்டை இந்த கிழமை போட்டு விடுறேன். ஆகவே அடுத்த கிழமை நாங்கள் இதை முடித்துவிட்டு சென்மதி நிலுவையை பார்க்கலாம். நன்றி.